அனைவருக்கும் ஞாயிறு மதிய நேர வணக்கம். இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தரை மனதில் நினச்சி அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மனதார வேண்டிங்க. உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசில் நினச்சி ஆத்மார்த்தமாக பரிபூர்ணமாக ஒரு பிரேயர் வைங்க. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு இந்த கலை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினச்சி அவங்க பேரை மனசில் உச்சரித்து குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் ஆனந்தனம் நூல் உந்தரங்கட்டும் எல்லாம் உள்ளவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனை நானே போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நாம் ஒரு ஆணின் ஜாதகத்தை நாம் ஆய்வுக்காக மேற்கொண்டுள்ளோம். அவர் பிறந்திருக்கக்கூடிய தேதி பாருங்கள், 5/12/1975 வருடம் 4 மணி 22 நிமிடம் அதிகாலையிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்ய முன்னெடுத்துள்ளோம். எல்லாருக்கும் போர்டு மூலம் கிளியராக தெரியுதான்னு மட்டும் கேட்டுறேன், அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணி போயிடலாம். போர்டு கிளியராக இருக்கா? கிளியர். சரிங்க. இப்போது ஃபஸ்ட்டு எந்த ஜாதகத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, லக்கணம் என்ன லக்கணம்னு பார்க்கணுங்க. இங்கே இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்கணம் துலா லக்கணம். துலா லக்கணம் அப்படின்னா என்னங்க? சர லக்கணம். சர லக்கணத்துக்கு பாதகாதிபதி யாருங்க அப்படின்னா 11ஆம் அதிபதியான சூரியன் பாதகாதிபதி. ரோகாதிபதி அப்படின்னா 6க்குடைய குரு பகவான் ரோகாதிபதி. விரையாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன் விரையாதிபதி. அதே நேரம் அட்டமாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சுக்கிரன் தான் அட்டமாதிபதியாக வரால். மாரகால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சர லக்னத்துக்கு 2/7 அந்த செவ்வாய் மாரகாலாக வந்துடுவார். ஸோ முதல்ல பாரகாதிபதி, அட்டமாதிபதி, ரோகாதிபதி, விரையாதிபதி, மாரகால் ஆகியவற்றை குறிச்சிட்டோம். முதல்ல எந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணு எங்கே போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சந்திரனை போய் பார்த்துடணுங்க. சந்திரனை பார்த்துட்டு சூரியன்லேருந்து சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அவர் வளர்பிறையா தேய்பிறையா? ஒருவேளை வளர்பிறையில் பிறந்துட்டாருன்னு வச்சுங்க, நாம் என்ன பண்ணணும், அந்த திதி என்னான்னு போய் பார்க்கணுங்க. அந்த திதி குறைந்தபட்சம் ஒரு தசமி திதி. தசமின்னா என்னங்க? 10 நாள் தாண்டுன சந்திரனாக இருக்கிறப்ப அந்த சந்திரன் குருவுக்கு இணையானவராக வந்து விடுவார். ஏன்னா ஒரு தசமி திதிங்கிறப்ப அடுத்து என்ன தசமி உங்களுக்கு 11, 12, 13, 14 ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசின்னு சொல்லி கடைசியாக என்ன ஆயிடுவார்? ஃபுல் மூணாக வந்துடுவார், முழு மதியாக வந்துடுவார். அப்படி அவர் முழு மதியாக வரும் பொழுது அவர் குருவுக்கு இணையான சுபராக பாதிக்கப்படுவார். அந்த வகையிலே இந்த ஜாதகர் 5/12/1975 வருடம் 4 மணி 22 நிமிடம் அதிகாலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். இவருடைய ஜென்ம லக்னம் பாருங்கள், துலா லக்னம். ராசி பாருங்கள் தனுசு ராசி. அந்த தனுசு ராசின்னு சொன்னால் நமக்கு நினைவில் என்ன வரோம்னா, அங்கே மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரம் இருக்கு. இவர் பாருங்கள் மூலம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ எடுத்தோன்னே என்ன தசா வரும்? கேது தசா வரணும். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேது தசா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 21 நாள் தான் இருந்துச்சு இவருக்கு. சரிங்க. இப்போ எந்த ஒரு ஜாதகத்தையும் ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி நாம் லக்னாதிபதியோட பலத்தை பார்த்துடணுங்க. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா தான் ஜாதகர் எந்த விதமான விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடியவராகவும், அத்துணை நல்லது கெட்டது, அது திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், வேலை வெட்டியாகட்டும், எதுவாக இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா இருந்தார்னா ஜாதகருக்கு எல்லாமே பருவ காலத்தில் உரிய காலத்தில் கிடச்சிருங்க.
ஸோ இங்கே லக்னம் பாருங்கள், துலா லக்னம். துலா லக்னத்திலே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், அருகிலே ராகு இருக்கிறார். 2ஆம் இடத்திலே பாருங்கள், சூரியன் புதன் இணைவு பெற்று இருக்கிறார்கள். 3லே சந்திரன், 6லே ரோகாதிபதியான குரு ஆட்சி பெற்று வக்ரமடைந்திருக்கிறார். 7லே கேது. அதே நேரம் செவ்வாய் பாருங்கள் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 9க்குடைய புதனும் 2க்குடைய செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று பலமாகி இருக்கிறார்கள். அடுத்து 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரதாரையிலே இருக்கிறார், அவரும் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஸோ இப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா இல்லையான்னு பார்க்கணுங்க. லக்னாதிபதி சுக்கிரன் முதல்ல ராகு பிடியில் இருக்காரான்னு பார்க்கணும். ராகுக்கு முன்னாடியோ பின்னாடியோ 13 டிகிரி 20 கலைக்குள் இருந்தால் அவர் கிரகணத்தில் அடையவில்லை என்றுதான் அர்த்தம். ஸோ அந்த வகையிலே இங்கு லக்னாதிபதியான இந்த சுக்கிரன் கிரகணம் அடையாமல் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு. அப்போ என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, லக்னாதிபதி பலமா இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஆட்சியா இருக்கார் இல்லையா? ஆமாம், நிச்சயமாக லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். கூடுதலா இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்தை வேற பார்த்துட்டார், 7ஆம் இடத்தை பார்த்துருக்கார். அப்போ 7ஆம் பாவமும் பலமாயிடுச்சுன்னு அர்த்தங்க. ரைட். இப்போ நாம கிரக அடைவுகளை சொன்னோம். அடுத்தபடியாக நாம ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மாணவர் என்ன செய்யணும்னா, லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்காருன்னு குறிக்கணுங்க. இப்போ சைடில் குறிச்சிருக்கேன் பாருங்க, 1ஆம் அதிபதி 1ஆம் வீட்டில் இருக்கார். லக்னாதிபதி, லக்னங்கிறது 1வது பாவம், 1ஆம் அதிபதி 1ஆம் வீட்டில் இருக்கார். சரி, 2ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கார். போட்டோமா? பக்கத்தில் 8ன்னு போட்டிருக்கோம். என்ன சார்னா, இந்த 2ஆம் வீட்டில இருந்து அந்த வீட்டை எண்ணணும்னா 1 2 3 4 5 6 7 8. அப்போ 2ஆம் அதிபதி தன்மனைக்கு 8லும் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து பாருங்க, 3ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கார், தன்மனைக்கு 4ல் இருக்கார். ஸோ இப்படியாக இந்த ஸ்தான பலத்தை குறிச்சுக்கணும். இதுவே பல கதையை சொல்லிடுங்க. என்ன சார் சொல்லும்? லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கார், என்ன சொல்லலாம்? ஜாதகரை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை, சுதந்திரமாக செயல்படுவார், தன்னிச்சையாக முடிவெடுப்பார்னு சொல்லிடலாம். 2 கூட 9ல் இருக்கான். 2 9 அண்ணா வங்கி பணி, ஆசிரியர் பணி, அப்படி இப்படின்னு வரிசையாக வேலைகளை சொல்லலாம். 3ஆம் அதிபதி 6ல் இருக்கார், ஆனால் ஆட்சியாக இருக்கார். அப்போ என்ன சொல்லலாம்? அண்டையாரோட இணக்கம் இருக்கு, நல்ல முயற்சி உடையவர் சொல்லலாம். இப்போ 4 கூட 10ல் இருக்கான். 4னா என்னங்க? கல்வி ஸ்தாபனம்னு சொல்லலாம், வீடுன்னு சொல்லலாம். வீடு, வண்டி, வாகனம், கல்வி ஸ்தாபனங்கள் மூலமாக ஆதாயத்தை பெறலாம். 5 கூட 10ல் இருக்கான் அப்படின்னா புத்தியை கொண்டு பிழைக்கக்கூடிய பணி செய்யலாம்னு சொல்லலாம். 6 கூட 6ல் இருக்கான், கடன் தவிர்த்துக்கணும், நோய் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். 7ஆம் அதிபதி 9ல் இருக்கார், அப்போ என்ன சொல்லணும்? 7 கூட 9ல் இருந்தானா அந்நியத்தில் பெண் அமையும், நீண்ட தூரத்திலிருந்து பெண் வருவார், இவருடைய திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8 கூட 1ல் இருக்கான், அப்போ என்ன சொல்லலாம்? 8ஆம் அதிபதி 1ஆம் வீட்டில் இருந்தால் நகர்வு உண்டு, இடப்பெயர்ச்சி உண்டுன்னு சொல்லலாம், ஆயுள் பலம் சொல்லலாம். 9 கூட 2ல் இருக்கான், இது கற்பிக்கும் பணி, வங்கி பணியை சொல்லும். 10 3 எழுத்து பணி அப்படின்னு சொல்லலாம். 11 2 லாபத்தை சம்பாதிப்பார், நட்புகள் உதவும். அதே நேரம் 12 கூட 2ல் இருக்கனால விரயங்கள் கையிருப்பில் உண்டாகும். இது ஒரு தோராயமான பலனை சொல்லுங்க. ஆனாலும் நம்ம துல்லியமான பலனை தானே சொல்ல வந்திருக்கோம், தோராயம் நமக்கு தேவையில்லை. சரி, இப்போ ஜாதகரை பொறுத்தவரை முதல்ல குணத்தை தீர்மானம் செய்யணும். அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டியது கிரகங்களின் பார்வைகளுக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி, அப்போ நம்ம கிரகங்களோட பார்வைன்னு பார்க்கும்போது சுக்கிரன் லக்னத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குறிஷ்டமா? சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 7ஆம் பாவத்தில் எந்த பிரச்சனையும் வராது. 2ஆம் வீட்டில இருந்து சூரியனும் புதனும் 8ஆம் வீட்டை பார்க்குறாங்க. சூரியன் புதன் 8, சந்திரன் 3ல இருந்து 9ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு பகவான் பாருங்கள் 10 12 2. அப்போ 10ஆம் வீட்டையும் பார்த்துட்டார், 12ஆம் வீட்டை 2ஆம் வீட்டை பார்த்துருக்கார். அடுத்து பாருங்க செவ்வாய் வந்து பாருங்க 12 3 4 ஆகிய பாவங்களை பார்க்கிறார். சனியும் பாருங்க 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அடுத்து 7ஆம் வீட்டையும் பார்க்கிறார். சரிங்க, நம்ம பார்வைகளை குறிச்சிட்டோம், பாதகாதிபதி குறிச்சிட்டோம், பார்வை குறிச்சிட்டோம், ஸ்தான பலத்தை குறிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜாதகரை பற்றி முதல்ல எடுத்தோன்னே எந்த ஒரு ப்ரிடிக்ஷனாக இருந்தாலும் சரிங்க, அது எவ்வளோ மோசமான ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் என்ன சொல்லணும்னா முதல்ல ஜாதகருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிடணுங்க. அவரை பற்றி கொஞ்சம் ஏதாவது நல்லது இருந்தால் அதை சொல்லிடணுங்க. எடுத்தோடனே நாம் தீய பலனை சொல்லிடக்கூடாதுங்க. சரி, இப்போ நம்ம குணத்தை சொல்ல போகிறோங்க. குணத்தை சொல்லணும்னா என்ன பண்ணணும்? குணத்தை சொல்லணும்னா முதல்ல லக்னத்தை பார்க்கணுங்க. லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அவருடைய குணத்தை தீர்மானம் செய்யும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம்.
அப்போ லக்னத்தை பார்க்குற கிரகம் குணத்தை தீர்மானம் செய்யும்னா லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியாக இருக்கார். லக்னத்தில் சுக்கிரன் இருக்காருங்க. சுக்கிரன் இருந்தால் என்னங்க சொல்லலாம் அப்படின்னா, லக்னம்னா முதல்ல என்ன? ஜாதகன், ஜாதகனுடைய குணம், நிறம், தோற்றம், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய எண்ணம், இவற்றை எல்லாம் குறிக்கக்கூடியதுதான் இந்த ஒன்னாமம். அங்கே சுக்கிரன் உட்கார்ந்தா என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, சுக்கிரனோட காரகத்துவம் என்ன? ரொம்ப நாகரிகமாக வாழ்கிறது, தன்னை அழகுபடுத்திக்கிறது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஹைஜீனிக்காக இருக்கிறது, 2 நேரம் குளிக்கிறது, 3 நேரம் பல்லு வளர்க்குறது, இப்படி தன்னை ரொம்ப முடுக்காக வச்சுக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது லக்னாதிபதி லக்னத்திலே சுக்கிரன், அதுக்கு என்ன பலன் சொல்லணும்னா, ஜாதகர் ரொம்ப நாகரிகமாக வாழ நிற்கக்கூடியவர், தன்னை அழகுபடுத்துவதிலே பிரியமுடையவர். அதே நேரம் லக்னாதிபதி அவர் இருக்கார், 1ஆம் வீட்டு அதிபதியாக இருந்து 1ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கிறார். அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஜாதகர் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர், தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவர், யாருடைய கட்டுப்பாடின்றும் செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லிடணுங்க. சரி, ராகு கோச்சுக்குவார். நான் லக்னத்திலானே உட்காந்துருக்கேன், என்னை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேன், இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு அவர் திட்டுவார். அப்போ ராகு சொல்லணும் இல்லையா, லக்னத்தில் ராகு உட்காந்துருக்கார் இல்லையா, குணத்தை குறிக்கக்கூடிய பாவகத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு உட்கார்ந்தா என்ன சார் பண்ணுவார்? ராகு எதுலேயும் பிரம்மாண்டம் தான் சார், எதுலேயும் பிரம்மாண்டம். ராகு பெரிய இருள் சார், மோசமான இருள், பயங்கரமான இருள். அவர் உட்கார்ந்த இடத்த காலி பண்ணி விட்டுருவார், அந்த இடத்த காலி பண்ணிடுவார். அப்போ குணத்தை கெடுப்பார். இந்த ராகு என்ன செய்வார் அப்படின்னா, சிந்தனைகள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும், தீய சிந்தனைகள் உண்டாகும், ஜாதகருடைய குணத்தை கெடுக்கும் அப்படின்னு எழுதிடணுங்க. அடுத்து லக்னத்தை யாராவது பார்த்துருக்காங்களான்னு பார்க்கணும். சரி, நம்ம பார்வைகளை போய் பார்ப்போங்க. எந்த ஒரு கிரகம் லக்னத்தை பார்க்கலைங்க, ஸோ பார்த்துருந்தா நம்ம சொல்லலாங்க. சரி, இப்போ லக்னத்தில் மாந்தி பாருங்க. ஏன்பா சுக்கிரனை சொன்ன, ராகுவை சொன்ன, என்னைய தானே நீ முதல்ல சொல்லணும் அப்படிங்கிறார். ஆமாங்களா, நம்ம மாந்தியை சொல்லாமல் போகலாமா? லக்னத்தில் மாந்தி இருந்தால் ஜாதகர் மிகுந்த பிடிவாதம் நிறைந்தவராக இருப்பார். நீங்கள் என்னதான் விடிய விடிய உட்காந்து அட்வைஸ் பண்ணாலுங்க, அவர் மனசில் என்ன இருக்கோ அதைத்தான் செய்வார், அதைத்தான் நடைமுறைப்படுத்துவார். அப்போது லக்னத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பிடிவாத குணத்தை கொடுப்பார். சரிங்க, நம்ம ஜாதகருடைய குணத்தை சொல்லிட்டோங்க. சரி, இப்போது ஜாதகருடைய அந்த 2ஆம் பாவம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அது ஒரு தனஸ்தானம் இல்லையா, அந்த தனாதிபதி குடும்பஸ்தான அதிபதி, இந்த வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தின் அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கார்? நல்லா இருக்காரா? ஏன்னா காசு நிற்கணும் இல்லையா, மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் வருமானம் இருந்தால் தானா குடும்பம் அமைஞ்சிருங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 2ஆம் பாவத்தை பார்ப்போங்க. 2ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருக்கிறார். சரி, 2ல் சூரியன் என்ன பலனை சொல்லலாம்? பாவம் 2, 2ஆம் பாவத்தில் என்ன இருக்கு சார்? வருமானம், குடும்பம், பேச்சு சார். எப்படி பேசுவார்? 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார், அதிகாரமாக பேசுவார். வருமானம் அரசு வழியில் வரலாம். 2ல் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவார்? அவருடைய தசாபுத்தி வரும்போது கண் உபாதையை கொடுத்து என்ன பண்ணுவார்? கண்ணாடி போட வைக்க பார்ப்பார். அதே நேரம் 2ல் புதன் இருக்கார், பேச்சு எப்படி இருக்கும்? அல்ல சமயோஜிதமாக பேசுவார், சாமர்த்தியமாக பேசுவார். அதெல்லாம் இருக்கட்டும் சார், 2ஆம் அதிபதி மூலம் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 2 கூடைய செவ்வாய் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். ஐயா செவ்வாய் 9ல் உட்காரலாமா அப்படின்னா பாக்கியஸ்தானமா இருக்கட்டுங்க. ஆனா ஞானிகள் முனிவர் என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா, பாவகிரகங்கள் திரிகோணத்தில் அமரவே கூடாது, கேந்திரத்தில் அமரலாம், நோ ப்ராப்ளம். இதுல திரிகோணத்தில் அமரக்கூடாது, அது சிறப்பு இல்லை, பரவாயில்லை. 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா? எப்படி சார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தனாதிபதியான அந்த செவ்வாயும் பாக்கியாதிபதியான அந்த புதனும் பரிவர்த்தனை மூலம் பலமடைந்துள்ளார்கள். அப்போ வருமானம், குடும்பம் அப்படிங்கிறது இவருக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, 2ஆம் வீட்டை வேற யாரும் பார்க்குறாங்களா சார் அப்படின்னு பார்த்தா 2ஆம் வீட்டை குருவே பார்த்துட்டாருங்க. தனஸ்தானத்தை தனகாரகனான குரு பார்ப்பது சிறப்பு தான். அப்போ வருமானங்கிறது மிதமிஞ்சிய வருமானம் இருக்கும். அது நிற்குமா நிற்காதங்கிறது அடுத்த விஷயம். எல்லாருக்கும் வருமானம் வரும், கடன்காரனுக்கு கூட வருமானம் வரும். ஆனால் அது நிற்குமா நிற்காதா அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் பாவம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க, இப்போ 3ஆம் பாவத்துக்கு வந்துடுவோங்க. 3ஆம் பாவம் பாருங்கள், அது குருவின் மூலத்திரிகோண வீடு, அது தனுசு ராசியாக வந்துருச்சு. அங்கே
ஒரு வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்கிறார். சரி, 3ஆம் அதிபதி அவருக்கு வீடு கொடுத்த அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த குருவோ ஆட்சியாக 6ஆம் இடத்திலே ஆட்சியாக வக்ரதாரையிலே அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்போ 3ஆம் பாவாதிபதி ஆட்சியா இருக்கார். அப்போ என்ன சொல்லலாம்? ஜாதகர் முயற்சி உடையவர். சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லலாம். சரி, இவரோட சகோதர ஒற்றுமை எப்படி இருக்கும்? செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை மூலம் பலமா இருக்காங்க. சகோதர காரகனை குறிக்கக்கூடிய செவ்வாய் பலமா இருக்கார். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? சகோதர ஒற்றுமை உண்டுன்னு சொல்லலாம். பெருசா அண்ணன் தம்பி 2 வெட்டிக்குவான் குத்திக்குவான்னு சொல்லாம சகோதர ஒற்றுமை உண்டுன்னு சொல்லலாம். அடுத்து தைரியம் உடையவரா அப்படின்னா 3ஆம் பாவாதிபதி ஆட்சி, அதே நேரம் செவ்வாய் பரிவர்த்தனை மூலம் பலம், நல்ல தைரியமா இருப்பார். அதே நேரம் வெளியில சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்குமா? ஏன்னா அந்த 3ஆம் பாவங்கிற சமுதாயம். இங்கே 3ஆம் பாவத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இவர் பிறந்திருக்கக்கூடிய திதி பாருங்கள், சுக்லபட்ச திருதியை திதி, 3ஆவது நாள் திதி. ஸோ அந்த பாவம் நல்லா இருக்கு. அவருக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கார். அப்போ நல்ல முயற்சி உடையவர் தான். சமுதாயத்தில் மதிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வேற 3ஆம் வீட்டை பார்க்குறார். செவ்வாய் 3ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ செவ்வாய் பார்க்கும்போது என்னன்னா அதீதமான தைரியம் இருக்கும், மிதமிஞ்சிய தைரியம் இருக்கும், எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, என்ன வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருக்கக்கூடியவராக இருப்பார். சரி, நாம் 4ஆம் இடத்தை பார்ப்போம். 4ஆம் பாவகம் வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, நிலையான ஸ்திர சொத்துக்களை சொல்லும், தாயை சொல்லும். அப்ப 4 எங்க இருக்கான்னா 10ஆம் வீட்டில் இருக்கான். அந்த 4 சனி 10ல் அமர்ந்து வக்கரதாரையிலே அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்க்கிறார். சார், சனி 4ஆம் வீட்டை பார்க்குதே, கல்வியில் தடை இருக்குமா? வேற யாரும் 4ஆம் வீட்டை பார்க்குறாங்களா அப்படின்னா வேற யாரும் 4ஆம் வீட்டை பார்க்கல. சனி பார்த்தா கல்வியில் தடை வருமா? வரத்தான் செய்யும். ஆனாலும் நமக்கு இந்த சனி மட்டும் தீர்மானம் செய்யறது இல்லை. கல்விக்கு காரகன் வித்யாகாரகன் புதன் நல்லா இருக்கானான்னு பார்க்கணும். புதன் எங்க இருக்கார்? 2ஆம் வீட்டில் இருக்கார். பரிவர்த்தனை மூலம் பலமடைந்து இருக்கிறார். குருவின் பார்வையிலே இருக்கிறார். அம்சத்திலும் குருவோடு கூடி இருக்கிறார். புதன் நல்லா இருக்கார். என்ன சொல்லலாம்? கல்வி உண்டு. சார், வீடு, வண்டி, வாகனம் அமையுமா? சார், 4 10ல் இருந்து 4ஆம் வீட்டை சனி பார்க்கிறார் சார். அப்போ 4ஆம் பாவம் கெடுது இல்லையா? வீடு கிடைக்காதுன்னு சொல்லலாமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. வீடு வாங்கணும்னா நிலம் வாங்கணும். செவ்வாய் பலமாக இருக்கிறார். செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவனும் செவ்வாயும் பரிவர்த்தனை மூலம் பலம். அப்போ நிலம் உண்டு, இடம் வாங்கலாம். சரி, வீடு கட்டலாமா? சுக்கிரன் கிரகணம் ஆயிருக்காரா? இல்லையே, கிரகணம் ஆகலையே. அப்போ வீடு உண்டு, வாகனம் உண்டு. சரி, 4ஆம் வீட்டுக்குள்ள தாயின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல. ஆமாம், நானும் மறுக்கவில்லை. தாயை குறிக்கக்கூடிய சந்திரன் திருதியை திதி வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். இருப்பினும் அவர் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். அப்போ தாய் அன்பு உண்டு. ஆனால் தாய்மகன் உறவு பெருசா அண்டர்ஸ்டாண்டிங்க ரொம்ப அம்மாக்கா பிள்ளைக்கா மயன்னு போயிட மாட்டாங்க. செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா? ஒரு பாவகிரகம் பார்த்துச்சுன்னா அந்த சந்திரன் இது முன்னாடி இருந்தாலும் தாய்ங்கிற ஒரு ஸ்தானத்தில் தாய் இருப்பார். தாய் அன்பு உண்டுதான். ஆனால் தாய்மகன் உறவிலே ரொம்ப பெருசா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. சரி, இப்போ 4ஆம் பாவத்தில் கல்வி உண்டான்னு பார்த்தோம். பார்க்கும்போது புதன் நல்லா இருக்காரு, கல்வி உண்டுன்னு சொன்னோம். வீடு உண்டான்னு பார்க்கணும்னா செவ்வாயும் சுக்கிரனை பார்த்தோம். 2 பேரும் நல்லா இருக்காங்க, வீடு கிடைக்கும்னு சொல்லிவிட்டோம். அடுத்து தாய் அன்புக்கு தாய்ங்கிற ஸ்தானாதிபதி கெடலை, குருவோட மூலத்திரிகோண வீட்டில் தான் இருக்காரு. 75-80% மேலே நல்லா இருக்கார். செவ்வாய் பார்க்கறது ஒரு டிராபேக். ஸோ தாய் வழி ஆதரவு உண்டு. 4ஆம் பாவகம் கெட்டுதான் இருக்கிறது. 4ஆம் வீடு கெட்டு போய் தான் இருக்கு. அப்போ என்ன நடக்கும்? கிடைக்கும், கிடைச்சாலும் கொஞ்சம் ஏதாவது சிக்கல் வருங்கிறத சொல்லுதுங்க. சரி, நாம இப்போ 5ஆம் பாவத்தை பார்ப்போங்க. லக்னத்துக்கு 5வது வீடு பாருங்க, கும்பமனை. கும்பமனைக்கு சொந்த காரணம் தன்மனைக்கு 6லே, அதே நேரம் லக்னத்துக்கு 10ல் இருக்கான். பாவகிரகமான சனி சந்திரன் வீட்டில் உட்கார்றது ஒரு பிடிக்காது. அந்த இடம்லாம் சனிக்கு ஆகாத இடம். ஆப்போசிட் டீம் வருத்தத்தோட தான் இருக்கார். 5 வக்கரமாகி 10ல் இருக்கான், கேந்திரத்தில் இருக்கான். ஒரு வகையில் நல்லதுதான் கேந்திரத்தில் இருக்குது, இருந்தாலும் சரியான இடம் இல்லை. சரி, அப்போனா குழந்தை இல்லைன்னு சொல்லிடலாமா? சரி, 5ஆம் பாவத்தை யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னா 5ஆம் பாவத்தை யாரும் பார்க்கல. சரி, குழந்தைக்கு காரகன் யாரு? குரு இல்லையா? குருவை போய் பாருங்க. குரு ஆட்சி.
யோ என்னையா நீ சொல்ற வாத்தியாரு, வக்கரமா இருக்காரியா, அதையும் சொல்லியா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, குரு ஆட்சி வக்கரம், ஆட்சியா இருந்தால் நிச்சயமா ஆண் வாரிசு உண்டுன்னு சொல்லலாம். குரு வக்கரம் ஆயிட்டாருன்னா என்னன்னா பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு பெண் குழந்தைகள் 2 உண்டு. ஸோ 5ஆம் பாவம் கெடலை, 5ஆம் அதிபதியும் நீச்சம் அடையலை, அதே நேரம் 5ஆம் பாவத்தை எந்த பாவகிரகமும் பார்க்கல. ராசிப்படி பார்த்தால் 5ல் கேது, ராசிப்படி பார்த்தால் 5ல் கேது, 5ஆம் அதிபதி 7ல் இருக்கிறார். ஸோ அப்போ என்ன, அவரும் பரிவர்த்தனை மூலம் பலமாக இருக்க, குழந்தை உண்டு. ஓகேங்களா, ஆண் வாரிசு இல்லை. சரி, குலதெய்வ அருள் உண்டா இல்லையா? ஏன்னா 5ஆம் வீட்டில் குலதெய்வம் இருக்கு இல்லையா? ஸோ சனி நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கோவிச்சுக்கிட்டார். என்னடா நீ என்ன வார்த்தையார் நீ, 4ஆம் அதிபதி 10ல் இருக்கார் 10ல் இருக்காருன்னு சொன்ன, என்னைய குரு பார்க்குறாரியா, முதல்ல அதை சொல்லியா, 60 பேரை ஏமாத்திரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். ஸோ 4ஆம் அதிபதி கிடவில்லை, சனியின் பார்வையில் தான் இருக்கிறார். 5 குடையவனும் அந்த 5 குடைய சனியும் குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். ஸோ அப்போ சனி பலமாக இருக்காரு. ஸோ 4, 5 பாவாதிபதி பலமாக இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ குலதெய்வ அருள் உண்டா இல்லையான்னா சனி வலுத்திருக்கிறார், குலதெய்வ அருள் உண்டு, பூர்வீகம் சிறப்புடையதாக இருக்கும். சரி, இப்போ 6ஆம் பாவத்துக்கு வந்துடும். இவர் கடன் உண்டா அப்படின்னா 6 கூட ஆட்சியா இருக்கான், 6 கூட ஆட்சியா இருக்கான். அப்போ கடன் நிச்சயமா இருக்கும். வக்கரமாயிருக்கான், வரும் அடையும் போகும். சரி, கடன் உண்டு. இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். 7ஆம் பாவம் பாருங்கள், 7ஆம் பாவாதிபதி அந்த செவ்வாய் 9லே அமர்ந்திருக்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம், 7 கூட 9ல் இருந்தால் அந்நியத்தில் மனமுடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு சொல்லுவோம். இவருக்கு திருமணம் அமைஞ்சுங்க, இவரோட ஊருக்கும் இவரோட ஊர் இருக்க இடத்துக்கும் பொண்ணோட வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போனால் 3 மணி நேரம் போகணுங்க. ஒரு சினிமா பார்த்த மாதிரி ஆகிப்போயிடும், பெரிய தூரங்க. 7 மனைவி 9 நீண்ட தூரம். அப்போ நீண்ட தூரத்தில் இருந்து மனைவி வருவார், அந்நியத்தில் அமைவார். 9ஆம் இடம் என்பது அந்நியத்தை குறிக்கக்கூடியது. அதே நேரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 7 கூட 9ல் இருந்தானா தந்தை வழி உறவுகளிலே மனமுடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் இந்த 7 கூட 9ல் இருந்தால் அந்த திருமணம் ஊரறிய உலகறிய நடக்கும், பெரியோர்கள் ஆசீர்வாதத்தோடு நடக்கும். அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஆசீர்வாதம் நடக்கட்டும். 7ஆம் வீட்டில் கேது கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிறார், நான் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிறார். சனி பார்க்குறாரு, ஓ என்னை மறந்துட்டியாயா நீ, நான் 10ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாரு. நானும் விடமாட்டேன் அப்படிங்கிறார். சுக்கிரன் அப்படி பார்க்குறார், 7ஆம் வீட்டை பார்க்குறார், களத்திர காரகன் பார்க்குறாரு. கேது அப்படிங்கிறாரு, நான் இல்லை வரலங்க அப்படின்ட்டு போயிட்டார் கேது. அடுத்து சனியோட ஒளிய அந்த இருள இந்த சுக்கிரன் நீக்கி விடுகிறார். சரி, இவருக்கு திருமணம் உண்டானா திருமணத்துக்கு கொடுக்கக்கூடிய களத்திர ஸ்தான அதிபதி பரிவர்த்தனை மூலம் அந்த செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறாய். சுக்கிரன் களத்திர காரகனான காரக கிரகம் ஆட்சியாக இருக்கிறது, ராகுவின் பிடியிலே இல்லை. ஸோ திருமணம் உண்டு. சரி, இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ திருமணங்கிற உறவுக்கு 7ஆம் பாவத்தை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா போதவே போதாது. அப்போ என்னென்ன சார் பார்க்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல 2ஆம் பாவத்தை பார்க்கணும். 2 கூட நல்லா இருக்கானா, 2 கூட 9ஆம் வீட்டில் இருக்கான், பரிவர்த்தனை பலம். ஓகே, 2வது அந்த கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. 7ஆம் வீட்டை பார்ப்போம். 7 கூட 9ஆம் வீட்டில் இருக்கான், அவனும் புதனும் பரிவர்த்தனை ஆயிட்டான், செவ்வாயும் புதன் பரிவர்த்தனை, 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. சரி, 5ஆம் வீட்டை பார்க்கணுங்க. 5ஆம் வீட்டை ஏதாவது பாவகிரகங்கள் முற்றுகையிட்டு இருக்கான்னு பார்க்கணும், பார்க்குதான்னு பார்க்கணும். 5ஆம் பாவம் கெடலை, 5 கூடயும் குரு பார்லாம் இருக்கான். ஸோ திருமணங்கிறதுல தடை இல்லை. அடுத்து 12ஆம் இடத்தை பார்க்கணும். 12ஆம் பாவத்தை செவ்வாய் பார்த்துட்டார், சனியும் பார்த்துட்டார். இப்போ 12ஆம் வீட்டை சனியும் செவ்வாயும் பார்த்தா என்ன நடக்கும்னா, இந்த ஜெயிலுக்கெல்லாம் போகிறாங்கல்ல, ஜெயிலுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள், உரிய நேரத்தில் உணவருந்த முடியாமல், அயன சயன போக சுகம் இல்லாமல், ஒரு கொசுக்கடிலையும் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் நினைச்சதை சாப்பிட முடியா இருக்காங்களா, அவங்களெல்லாம் அயன சயன போக சுகம் கெட்டவர்கள். ஆனால் இந்த 12ஆம் மனை குரு பார்த்து காப்பாத்திட்டார். குரு பார்க்கலன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தடை உண்டாகும். சரி, இதை மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா ராசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ ராசிக்கு நம்ம பார்க்கணும். இப்போ ராசியை கணக்கீடு செய்யுங்கள். ராசிக்கு தனாதிபதி 2ஆம் அதிபதி ஆன சனி 8ல் மறைஞ்சிருக்கார், ஆனால் குரு பார்வையில் இருக்கார். 8ஆம் வீட்டில் மறைஞ்சது தப்பு தாங்க.
7ல் இருக்க கேது இப்போ சொல்றாரு, ஏன் விஷயத்த சொல்லியா, இப்போ ராசிப்படி 2 கூட 8ல் தானே இருக்கான் சனி, அவர் 8ஆம் வீட்டில் மறையக்கூடாது. சரி, ஏதோ ஒரு சங்கடம் இருக்கும். சரி, ராசிக்கு 5ல் கேது, ராசிக்கு 5ல் கேது, ஆனால் சுக்கிரன் பார்வையிடுகிறார். அப்போ பெண் புத்திரம் உண்டு. 5 கூடையவனும் 7ல் இருக்கான், பூர்வ ஜென்ம மனைவியை இந்த ஜென்மத்தில் வரலாம். சரி, கேட்டு ஓப்பனு. சரி, இப்போ 7ஆம் அதிபதியான புதன் 12ல் மறைந்திருக்கிறார். 12 கூடையவன் 7ல் இருக்கான். அப்போ இங்கே ஒரு பரிவர்த்தனை நடந்துச்சு. பெருசா பிளாக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அடப்புனா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போன தப்பு, ராசிக்கு 5ல் கேது உட்கார்ந்து தப்பு, ஆனா சுக்கிரன் பார்த்துட்டார். அதே நேரம் ராசிக்கு 5 சனி பார்த்துட்டார். இது என்ன செய்யும் என்று கேட்டால், பொருந்தாத தனக்கு இணையான துணையை கொடுக்காது. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா, இவரோட படிப்புங்கிறது வேற, இவரோட மனைவியோட படிப்புங்கிறது ஆப்போசிட்டா இருக்கு. சரிங்க, அதை அடுத்த விஷயத்தில் சொல்வோம். இப்போ நாம 7ஆம் பாவம் வரைக்கும் போயிருக்கோம். இப்போ திருமண உறவை பார்த்து முடிச்சோம். சார், ஆயுள் நல்லா இருக்குமா அப்படின்னா, 8 கூடவே ஆட்சியாக தான் இருக்கான், ராகு பிடியில இல்லை. 8ஆம் இடத்தை வேற யாரும் பார்த்துருக்காங்களா? சூரியன் புதன் பார்த்துருக்காங்க. இந்த சூரியன் பார்வை எந்த ராசியையும் பலப்படுத்தாது. தன்னோட சிம்மமனையை பார்த்தால் மட்டும்தான் அந்த சிம்மமனை பலமடையும். மற்ற இதர பாவங்களை கெடுக்கவும் மாட்டார், வளர்க்கவும் மாட்டார். புதன் பார்க்கிறார். புதன் பார்க்கறனால அவர் நல்லவனா இருந்தா அவரோட பார்வைக்கு ஆஸ்பெக்டோட ரேஷியோ இருக்குன்னு சொல்லலாம். அவரும் பெருசா கெடுக்க மாட்டார், அவர் பாவகிரகம் இல்லை. 8ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருக்கார். சார், 8 கூடைய மட்டும் நல்லா இருந்தா போதுமா? யார் யாரை சார் ஆயுளுக்கு பார்க்கணும்? லக்னாதிபதி. இங்கே லக்னாதிபதி ஆன சுக்கிரன் ஆட்சியாக இருந்து ராகுபிடியில் இல்லாமல் இருக்கிறார். போட்டுங்க, ஒரு 33 மார்க், 33 வயசு வரைக்கும் இருப்பான். அடுத்து 8ஆம் அதிபதி 8 கூடையவனான சுக்கிரன் ஆட்சியாக இருந்து ராகுபிடியில் இல்லாமல் இருக்கிறார். போட்டுங்க, மறுபடியும் 33 மார்க். அடுத்து ஆயுள் காரகனான சனி லக்னத்திற்கு 10ல் அமர்ந்தாலும் குருவின் பார்வையிலே பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். கூடுதலாக அந்த சனி பூசம் 2ஆம் பாதம் புஷ்கர பாகையிலும் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஆயுள் தீர்க்க ஆயுள் உடையவர். ரைட்டுங்களா? சரி, இப்போ தந்தை எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்டில் செவ்வாய். அப்பா கொஞ்சம் கோவக்காரராக இருப்பார். அதே நேரம் சந்திரன் வேற பார்க்குறாரு, குணவானாவும் இருப்பார். 9 கூடவே பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கான். ஸோ 9 கூட 2ல் இருந்தால் பாக்கியஸ்தானம் கெட்டு போச்சா? 9ஆம் பாவம் கெட்டு போச்சான்னு பார்த்தீங்கன்னா, 9 கூடயே பரிவர்த்தனை மூலம் பலமடைந்து இருக்கிறான். அப்போது சகல பாக்கியமும் உண்டு. தந்தை வழி உறவுகள் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ தொழிலுக்கு பார்த்தோம்னா 10ல் சனி இருக்கார். தொழிலை நம்ம வெறும் சனியை வச்சோ 10ஆம் பாவத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது. அடுத்து நாம 10 கூடவே எங்கே இருக்கான்னா 3ஆம் வீட்டில் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, 10 3னா 10னா தொழில்னா, 3னா உடல் உறுப்புகளிலே 1 தலை, 2 முகம், 3 கை, அப்போ எழுத்து பணிங்கிற மாதிரி சொல்கிறான். ரைட், இதெல்லாம் தோராயம்தான். சரி, 10ஆம் இடத்தை குரு வேற பார்க்குறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, 11ஆம் பாவம் நல்லா இருக்கா? ஒரு மனுஷனுக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்கணுங்க. அதாவது மகாதனயோகம் என்று சொல்லக்கூடிய 2 9 11 கூடையெல்லாம் நல்லா இருந்தானா போதும். 11 கூடையும் 2ல் இருக்கான். சரி, பரவாயில்ல. 12ஆம் இடம் அயன சயன போக சுகம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 12 கூடைய புதன் பரிவர்த்தனை மூலம் பலமாகி நல்லா இருக்கான். 12ஆம் வீட்டை குரு பார்த்துட்டார். சனி செவ்வாலாம் பார்த்தாலும் சனி செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, அவங்க பார்வைக்கு வேலை நடக்கும். எப்போ சார் நடக்கும் அப்படின்னா, அவங்க தசா வரும்போது நடக்கும். அதாவது நாம் ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டோங்க. வீட்டை ஒயரிங் பண்ணியாச்சு, வீட்டில் ஒயரிங் போட்டாச்சு. இப்போ இந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டியூப் லைட்டு, ஒரு குட்டி லைட் இருக்குங்க. 8ஆப்பில் ஒரு ஃபோக்கஸ் லாம்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். 5 டியூப் லைட் மட்டும் இப்போ எரியுதுங்க. ஒரு 2 லைட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் இப்போ எரியலை? அவங்க தசா வந்தால் அவங்க இயங்குவாங்க, நான் போட்டால் அவங்க வேலை செய்வாங்க. நான் அங்கேருந்து போட்டேன்னா குபீர்னு மூஞ்சில் அடிப்பாங்க, கண்ணு தெரியாத அளவுக்கு போயிடும் எனக்கே. அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அப்போது ஒவ்வொருத்தரோட தசா வரும்போது தான் அவங்க பார்க்குற பாவங்களை வளர்ப்பாங்க, கெடுப்பாங்க அப்படிங்கிற முடிவு எடுக்கலாம். சரி, நம்ம 12 பாவத்தை பார்த்தோங்க. இதெல்லாம் குழந்தைத்தனமான ஒரு ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு உண்டானது. சரி, இப்போ இவர் என்ன படித்திருப்பார், இவருக்கு பலமான கிரகம் எது அப்படிங்கிறத பார்க்கணுங்க. சரி, பலம் பெற்ற கிரகம் பார்க்கறது எப்படி சார்? அதுக்கான ரூல் என்ன அப்படின்னா, முதல்ல நம்முடைய ஜாதகத்திலே சந்திரனை போய் பார்க்கணும். சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். சந்திரன் பலமா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும்.
சார் பலம்னா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சந்திரன் குறைந்தபட்சம் ஒரு தசமி திதி சந்திரனாக இருந்தால் கூட போதும். அப்போ தசமி திதி சந்திரனாக இருந்தாருன்னா என்ன ஆயிடுவார்? அவர் வளர்பிறை முழுமதிக்கு ஒப்பான சந்திரனாக வந்துடுவார். அப்படி இல்லைன்னா அவரை நம்ம கண்டுக்க வேண்டாம். இங்கே இந்த சாட்டில் அவர் திருதியை திதி சந்திரன். அப்போ திருதியைனா என்னங்க? 3 நாளுங்க. புள்ள பிறந்து கண்ணெல்லாம் வெளிச்சு அப்படி லேசா திருதியை திதி என்னைக்கு பாருங்க, வானத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சின்ன நகைக்கண்ணு மாதிரி இருப்பாருங்க. யாரு? அந்த சந்திரன் நகைக்கண்ணு மாதிரி இருப்பார். ஸோ இந்த சந்திரனை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஒருவேளை இவர் தசமி திதி தாண்டி இருந்தால் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்க, எல்லாருக்கும் வீடியோ ஆடியோ கேட்குதா? ஓகே சார், குட். நடத்தின வரைக்கும் யாருக்கு சந்தேகம் இருக்கா? போயிடலாமா சார்? ஒரு டவுட் சார், பாதகாதிபதி வலு பெறலாமா சார்? அதெல்லாம் உங்களுக்கு பாதகாதிபதிங்கெல்லாம் எப்போ எடுக்கணும்னா தசாகாலங்களில் தான் எடுக்கணும். பாதகாதிபதி தசை அப்படின்னு அதில் நிறைய விதிவிலக்கு இருக்குது. இது லேர்னர்ஸ் எல்போர்டு தான் எடுப்பாங்க. நீங்கள் நல்லா ட்ரெயினப் ஆகிட்டீங்கன்னா பாதகாதிபதியை பேச மாட்டீங்க. ரைட், இப்போ நம்ம கடைசியாக சொல்கிறேன் பாதகாதிபதி பற்றிய விஷயங்களை. இப்போ நம்ம உள்ளே வந்துடுவோங்க. இப்போது முதன்மை பலம் பெற்ற கிரகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல ஜாதகத்தில் போய் பார்க்கணும். சந்திரன் பலுவாக இருக்காரா, பௌர்ணமிக்கு இணையான சந்திரனாக இருக்கிறாரான்னு பார்க்கணும். இருந்தார்னா மட்டும் அவருடைய பார்வை அவருடைய இணைவை எடுக்கணும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, இயற்கை சுபரான குருவின் பார்வையிலோ அல்லது இணைவிலோ ஏதேனும் கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உடனே பேப்பர் பேனை எடுத்து குறிச்சிடணும். என்ன பண்ணணும்? எந்தெந்த கிரகத்தெல்லாம் குரு பார்த்தாரோ அந்த கிரகங்களை எல்லாம் குறிச்சிடணும். அடுத்து இயற்கை சுபரான இந்த குருவோடு யாரும் கூடியிருக்கிறார்களா பாகை அடிப்படையில்னு பார்க்கணும். அப்படி கூடியிருந்தா அவங்களையும் எழுதிடணும். அதுக்கு அடுத்து குருவுக்கு இணையான மற்றொரு சுபகிரகமான சுக்கிரன் பார்வையில யார் இருக்காங்களான்னு பார்க்கணும். இல்லை சுக்கிரன் நினைவுல யார் இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படி பார்த்து அந்த கிரகங்களையும் எழுதிடணும். எழுதி முடிக்கிறோம். இப்போ நம்ம வந்துடுவோம். இப்போ ப்ராக்டிக்கலாகவே வந்துடுவோம். நம்ம வெறும் உதாரா போனோம்னா கரெக்டாக இருக்காது. இப்போ போர்டில் பாருங்கள், இல்லைன்னா சார்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இப்போது முதல்ல சந்திரன் நம்ம விட்டுட்டோங்க. சந்திரன் பௌர்ணமிக்கு இணையான சந்திரனா இல்லை, வளர்புற தான். அவர் திருதியை திதி, அவரே சின்ன பிள்ளை. அவரை போய் நம்ம கூட்டிகிட்டு எந்த விளையாட்டுலையும் எடுக்க முடியாது. ரைட், இப்போது குருவை நம்ம கையில் எடுப்போம். குரு 21 பாகையில் இருக்கிறார். 22 கூட வச்சுங்க, பாயிண்ட் சம்திங்கெல்லாம் கூட்டிங்க. இந்த குரு எங்கே பார்ப்பார்? கடகமனையை பார்ப்பார். தன்னுடைய 5ஆம் பார்வையோட எழுதிங்க. முதன்மை பலன் போட்டு அண்டர்லைன் பண்ணி சனின்னு போட்டுங்க. அடுத்து 7ஆம் பார்வையா கன்னிராசியை பார்க்கிறார். ராசிப்படி கன்னிராசி பலமானது குருவோட பார்வையில். அடுத்து அங்கே சனி உட்காந்து கடகராசியை கெடுத்துட்டாரு. இங்கே யாரும் இல்லை. ஸோ செவ்வாய் சனி பார்க்குறாங்க, இருந்தாலும் குரு பார்க்குறார், பரவாயில்ல. சரி, அடுத்து குருவோட பார்வை 2ஆம் இடத்துல படுது. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் எழுதிக்கணும். முதன்மை பலம்னு போட்டு சனி சூரியன் புதன் எழுதிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு சனி சூரியன் புதன். இதில் இவங்களை வருஷப்படுத்தினோம்னா, நல்லவன் கெட்டவனு வருஷப்படுத்தினோம்னா புதன் கொஞ்சம் நல்லவங்க, அவனை ஆளாக போட்டுக்கலாம். ரைட், சூரியன் 3/4 பாபருங்க, சாரி அரை பாபருங்க. அப்போ அரை சுபர் தானே, அவரை 2ஆம் இடத்துல வச்சுலாங்க. சனியை வாயா கீழேன்னு சொல்லி இழுத்து கொண்டு வந்து 3ஆம் இடத்துலாம். அவர் இயற்கை சுபர். ஸோ நம்ம 3ஆம் இடத்துல சனியை வச்சுக்குவோம். சரி, இது ஒரு பக்கம். இப்போ இந்த 3 பேர் சுக்கிரன் வேற யாரையும் பார்க்குறாரா அப்படின்னா கேதுவை பார்க்குறார். இந்த விளையாட்டில் இந்த முதன்மை பலம் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த விதிகளில் நாம் ராகு கேதுவை குருவோ சுக்கிரனோ இல்லை பௌர்ணமி சந்திரனோ பௌர்ணமிக்கு இணையான சந்திரனோ பார்த்தா அவங்கள நம்ம தொழிலுக்கு எடுத்துக்கக்கூடாது. ஏன் சார், ராகு கேதுவோட காரகத்துவம் தொழிலாக வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுக்கும் கேதுவுக்கும் மெய்யான காரகத்துவம் இல்லவே இல்லை, நேரடி காரகத்துவமே இல்லை. நம்ம சொல்லுவோம் ராகு, அடிப்படை கிளாஸ்ல சொல்லுவோம் ராகு மிகப்பெரிய சீட்டிங் பார்ட்டி, அவருடைய முதன்மை காரகத்துவம் ஹைடெக் சீட்டிங். அதெல்லாம் கிடையாது. ரேடியோ
பழுது பார்க்கறது, டிவி பழுது பார்க்கறது, பாம்பாட்டி அதெல்லாம் சொல்லுவோம். ராகுக்கு வீடு கிடையாதுங்க, உருவம் இல்லைங்க. அவர் உட்கார்ந்திருக்க வீட்டின் அதிபதி போல செயல்படுவார், தன்னை பார்க்கும் கிரகங்களை போல செயல்படுவார், தான் அமர்ந்த நட்சத்திர நாதனை போல செயல்படுவார், தன்னோடு இணைந்த கிரகத்தை போல செயல்படுவார். அப்போ அவருக்குன்னு ஒரு உருவமே இல்லைங்க, பேய் மாறிங்க. எந்த வீட்டில் உட்காந்துருக்கோ அந்த வீட்டு அதிபதியாகவே மாறிடுவார். சரி, நாம் ராகு கேதுகளை தொழிலில் எடுப்பதில்லை. அடுத்து கூடுதலாக யாரை எடுக்க மாட்டோம் என்றார், யார் யாரெல்லாம் செலக்ஷன் டீம்ல இருக்காங்களோ, தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களோ, யார் இருக்கா? ஒருவேளை பௌர்ணமிக்கு இணையான சந்திரன் இருந்தால் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்தில் வந்து விடுவார். அவர் இல்லை, இங்கே பௌர்ணமிக்கு இணையா இல்லை, அதனால அவர் உக்காரியான்ட்டோம். அடுத்து குரு சுக்கிரன், ரெண்டு பேரையும் கூப்பிட்டோம். குரு பாருங்க சனியை தேர்வு பண்ணார், சூரியனை புதனை தேர்வு பண்ணார். சுக்கிரன் பாருங்கள் கேதுவை தான் பார்த்தார். கேதுவை நம்ம ஆட்டத்தில் எடுக்க மாட்டோம். இப்போ கூடுதலாக நம்ம ஒரு பார்வை பார்க்கணுங்க. இந்த சுக்கிரன் ஏதாவது பாகை அடிப்படையில் ஒரு 20 டிகிரிக்கு மேலே 25 டிகிரிக்கு மேலே இருந்தால் பக்கத்து ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தை கூட இணைவுல வந்துருவாங்க. இணைவுனா என்ன சார் அப்படின்னா, இணைவுனா 22 பாகைக்குள்ளே 2 கிரகங்கள் இருந்தால், ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இடைவெளி 22 பாகை இருந்தால் அதுக்கு பேர் இணைவு. அது 2 ராசிக்குள்ள இருந்தால் நடக்கும். நாம நினைக்கலாம் இங்க கோடெல்லாம் போட்டிருக்கு 30 பாகைக்கு மேல இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கும் எதுவுமே கனெக்ஷன்ல நினைக்கலாம். வான்மண்டலம் அப்படியே திறந்த வழிதான், அங்கே பார்ட்டிஷன் இல்லை. ஸோ இணைவு, ஒரு கிரகம் 22 டிகிரிக்குள்ள பக்கத்து வீட்டில் இருந்தா கூட அதை நம்ம இணைவுன்னு எடுத்துக்கலாம். 30 டிகிரியில் இருந்தா கூட லேசான இணைவுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த சுக்கிரன் யாரையுமே அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த சுக்கிரன் கேதுவை மட்டும் பார்த்தார், கேதுவை நாம் எடுப்பதில்லை. ரைட், இப்போ யார் வந்துட்டா? 3 பேர் வந்துட்டாங்க. புதன், சூரியன், சனி, மூவரையும் யார் தேர்ந்து பண்ணிக்கா? குருவே தேர்ந்தெடுத்துக்கிறார். இப்போ 3 பேர்ல ஒரு ஆளை நம்ம செலக்ட் பண்ண, பெரிய ஆளா எடுக்கணும்ல. இந்த 3 பேர்ல யார் பலவான்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ராசி கட்டத்தை ஒத்து பார்க்கணும். முதல்ல சூரியனை ஃபர்ஸ்ட், புதனை பார்ப்போம். புதன் என்ன பண்ணிருக்கார்? புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை மூலம் பலம். புதன் தான் வீட்டுல சொந்த வீட்டுல இருப்பதுக்கு சமமா இருக்கார். நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டிக் போடுங்க, புதனுக்கு ஒரு டிக். ஓகே. அடுத்து இந்த புதன் குருவின் பார்வையில் இருக்கிறார், 2வது டிக். ஓகே, குருவோட பார்வையில் இருக்காக ஒரு மார்க் போட்டோம். பரிவர்த்தனை பெற்றனால 2 டிக் போட்டோம். அடுத்து அம்சத்தை போய் பார்க்கணும். அம்சத்தை பார்க்குறப்ப அந்த புதன் புஷ்கர பாகையில இல்லைதான், ஆனா குருவோட கூடியிருக்கார். அங்கே நீச்சம்லாம் கிடையாது, நவாம்சத்துல ஆட்சி கிடையாது, உச்சம் கிடையாது, மறைவு கிடையாது, பார்வை கிடையாது. ஆனா சொல்லலாம் குரு நீச்சம் அடையக்கூடிய வீட்டில் இருக்கிறார்னு சொல்லலாம். ஆனா குருவோட கூடியிருக்கிறார். அப்போ என்ன போட்டுக்கலாம்? புதனுக்கு 3 டிக்குங்க. எப்படி 3 டிக்கு வந்துச்சு? புதன் செவ்வாய் இருவரும் பரிவர்த்தனை மூலம் பலமானதுக்கு ஒரு டிக்கு, குரு பார்வையிலே புதன் இருந்ததால் 2வது டிக்கு. அடுத்து அந்த புதனும் செவ்வாயும், அந்த புதன் நவாம்சத்திலே நல்லோனுடன் கூடியதால் மற்றொரு டிக், 3 டிக் ஆயிட்டு. சரி, இப்போ சூரியனை பார்ப்போம். சூரியன் என்ன பண்றார் அப்படின்னா, குருவோட பார்வையில் இருக்கிறார், போடு ஒரு டேக். அடுத்து அந்த சூரியன் பாருங்க அம்சத்துல நவாம்சத்துல நல்ல இடத்துல இருக்காருங்க. அவர் புஷ்கர நவாம்சத்துல இல்ல, கேட்டை 1ஆம் பாசத்துல இருக்கிறார், கேதுவோட இருக்கார், இருக்கக்கூடாதான். ஆனாலும் அது குருவின் மூல திரிகோண வீடு ராசி மண்டலத்தில். அப்போ அவர் நவாம்சத்தில் நல்ல இருக்கிறார். ஸோ என்ன பண்ணலாம்? சூரியனுக்கு ஒரு 2 மார்க் போடலாம். சரி, இப்போ சனி பகவானுக்கு வந்துருவாங்க. சனி பகவான் குருவின் பார்வையில் இருக்கிறார், ஒரு டிக். நவாம்சத்தில் பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கார், புஷ்கர நவாம்சத்தில் இருக்கார், 2 டிக் வாங்கிட்டாருங்க. சரி, இப்போ யார் பலவான்? புதன் 3 டிக், சூரியன் டபுள் டிக், சனி டபுள் டிக். சரி, இந்த 3 பேர்ல புதன் வலுத்து இருக்கார். சரி, இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டில் அரசர் அறிவிக்கிறார், என்னுடைய மகளான இளவரசிக்கு சுயவரம் நடத்த போறேன், மன்னர்கள்லாம் வாங்கன்னு சொல்றாங்க. மன்னர்கள் யாருன்னா, இங்க குரு தேர்ந்தெடுத்த, சுக்கிரன் தேர்ந்தெடுத்தவர்கள், சந்திரன் தேர்ந்தெடுத்தவர்களாம் மன்னர்கள்.
சந்திரன் யாரையும் தேர்ந்தெடுக்கல, சுக்கிரன் யாரையும் தேர்ந்தெடுக்கல. குரு 3 பேரை தேர்ந்தெடுத்து விட்டார். சூரியனை, புதனை, சனியை தேர்ந்தெடுக்கார். இந்த 3 பேரிலும் வரிசையில் நிற்பான். அந்த இளவரசி அப்படியே மாலையோட வருவார். இந்த 3 பேரில் யாரை பிடிச்சிக்கோ அவங்க கழுத்தில் மாலையை போடுவார். இப்போ மாலை போட போகிறாங்க. யாருக்கு மாலை போடலாம் அப்படின்னா, நாம் இப்போ என்ன பண்ணணும், தொடர்புன்னு எழுதணும். தொடர்பு அப்படின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு லக்னத்திற்கு 2 10ஆம் வீட்டை இந்த பலவான்கள் தொட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். லக்னத்துக்கு 2 10ஆம் வீட்டை பார்வையாலோ அல்லது அமர்வுகளாலோ உட்காந்துருக்கனால தொட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எழுதிங்க, லான்னு போட்டு ஒரு கோடு போட்டுங்க. 2ஆம் வீட்டில் சூரியன் புதன் எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். 2ஆம் வீட்டை யாரும் பார்க்குறாங்களா? யாரும் பார்க்கல. குரு தான் பார்க்குறார். குரு இந்த விளையாட்டுக்குள்ளே வரல, அவரே தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். ஸோ இருந்தாலும் குருன்னு எழுதிங்க. லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை சூரியன் புதன் உட்கார்ந்துருக்காங்க, குரு பார்க்குறார். ஓகேங்களா? இப்போ அடுத்து 10ஆம் வீட்டை பார்ப்போம். 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அப்போ மறுபடியும் ஒரு குருன்னு எழுதிங்க. அடுத்து 10ஆம் வீட்டிலே சனி உட்கார்ந்துருக்கார். வேற யாரும் பார்க்குறாங்களா? சனியே எழுதிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்புன்னு எழுதி அண்டர்லைன் பண்ணி லான்னு போடுறோம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் புதன், குரு பார்க்குறார். 2ஆம் வீட்டை 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். மறுபடியும் ஒரு குரு போட்டுங்க. 10ஆம் வீட்டில் சனி இருக்கார், சனின்னு எழுதிக்கணும். எத்தனை பேர் வந்துட்டாங்க? 2 குரு, சூரியன் புதன் சனி வந்துட்டாங்க லக்னப்படி. இப்போ ராசிப்படி பார்ப்போம். ராசிக்கு 2ஆம் வீட்டை யார் பார்க்குறாருன்னா, சனி பகவான் சும்மா இருக்க மாட்டேங்கிறார். பாவகிரகம் தானே, ஓரமாக இருக்க வேண்டிய குரு பார்வையில் இருக்கார், புஷ்கரநாமத்தில் இருக்கார். ராசிக்கு 2ஆம் வீட்டையும் பார்க்குறாருங்க. அப்போ எழுதிங்க, ராசின்னு போட்டு ஒரு கோடு போட்டு சனின்னு போட்டுங்க. வேற யாரும் பார்க்குறாங்களா? செவ்வாய் இப்போதான் முரட்டுத்தனமாக உள்ளே வர்றாரு. செவ்வாய் உள்ளே வராருங்க, 2ஆம் வீட்டை சொல்கிறார். சரி, இந்த செவ்வாய் தான் பலமாக இருக்காரன்னா, செவ்வாய் கூட முதன்மை பலத்தை எழுதிக்கலாங்க. என்னன்னு எழுதிக்கலாம்னா, பரிவர்த்தனை மூலம் பலம். வேற ஏதாவது பலமாக இருக்காரா அப்படின்னா, அவர் மிருகசீரிசம் 4ஆம் பாசலாம் இருக்கார், புஷ்கர பாகலே இல்லை. நவாம்சத்தில் வேணால் நல்லவனோட கூடியிருக்கார். சரி, செவ்வாய்க்கு ஒரு டிக்கு தான் போடலாம். சரி, செவ்வாய் வரார் இந்த காம்படிஷனில். அந்த பொண்ணு காம்படிஷனில் 3 பேரை குரு செலக்ட் பண்ணால், இந்த செவ்வாய் தன்னிச்சையாக வரார். நான் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறேன், நான் 2ஆம் வீட்டை தொடுறேன், என்னையும் ஆர்டரில் சேர்த்துங்கடா, எங்கள் அப்பனும் ராஜா தாண்டா, நானும் இளவரசன் தாண்டா, பொண்ணை என்னையும் பார்க்க விடுங்கடான்னு போட்டி போட்டு வரார். இலைக்கும் ராசிக்கு 2ல் சனி பார்வைப்படுது, செவ்வாய் பார்வை ராசிக்கு 2ல் படுது. சரி, இப்போ வேற யாராவது ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாங்களா அப்படின்னா வேற யாரும் இல்லை. சரி, ராசிக்கு 10ஆம் வீடு பாருங்கள், கன்னிகாமனை அங்கே குரு பார்க்குறார். இப்போ விடல சனி, நானும் பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. நீங்கள் எழுதிக்கிங்க, ராசிக்கு 2ஆம் வீட்டை சனி பார்த்தாரா, ஒரு தடவை சனின்னு போட்டுங்க. அடுத்து செவ்வாய் பார்த்துருக்காரா, செவ்வான்னு போட்டுங்க. அடுத்து ராசிக்கு 10ஆம் வீட்டை சனி பார்த்துருக்காரா, இன்னொரு தடவை சனின்னு போட்டுங்க. அடுத்து செவ்வாய் பார்த்துருக்காரு, அவரை இன்னொரு தடவை போட்டுங்க. குருவும் ஒரு தடவை பார்க்குறார். சரி, போட்டுட்டோம். இப்போ தொடர்புகளில் அதிகமாக தொடர்பானது யார் யார்? சூரியனும் வராரு, புதனும் வராரு, செவ்வாய் பலமே இல்லாமல் நார்மலான பலத்தில் வராரு, சனி பலமாக இருக்கார். இந்த 4 பேர் வந்துட்டாங்க. இப்போ 4 பேரோட காரகத்துவம் தான் இவருக்கு தொழிலாக அமையும். இப்போ நாம் அவரோட பிறந்த மாதத்தை, வருடத்தை பார்க்கணும். இப்போ அவர் பிறந்திருக்கக்கூடிய வருடம் பாருங்கள், 1975. நீங்கள் என்ன பண்ணணும், டைமிங் மிஷின் இருக்குல்ல, அது மாதிரி சரட்டுன்னு அமுக்கணும். 1975க்கு நீங்கள் போயிடணும். 1975, 73, 70, இந்த 70, 69, 70 இப்படி அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த 75, 80, 90 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பரீட்சை எழுதுறேன்னு வச்சுங்களேன், நோட்ஸில் கோனார் நோட்ஸில் என்ன போட்டுக்கோ அதான் படித்து எழுதுவியே. 10 மார்க்கு 10 மார்க் போட மாட்டார் வாத்தியார். அன்னைக்கு பாதி மார்க் தான் போடுவார். வீட்டில் எதுவும் அடிச்சு விட்டுவாங்களா என்னன்னு தெரியல, அந்த கோபத்தில் பாதி மார்க் தான் போடுவார். ஆனால் இன்னைக்கு முடியாது. இன்னைக்கு ஒரு பிள்ளை 100க்கு 100 அதிகமாக வாங்குது. ஏன்னு கேட்டால், பேப்பரில் மார்க் குறைஞ்சா கோர்ட்டுக்கு போட்டுறான் கேஸு. இப்போ வாத்தியாரெலாம் சடப் 10 மார்க்கா 10க்கு 10 எழுதியிருக்கா, ரைட் போடுறா அப்படின்னு போடுறான். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அப்போ காலதேச வர்த்தமானத்தை கணக்கெடுங்க. அந்த காலகட்டத்திலலாம் என்ன கல்வி ஓடுனுச்சு? 75ல் ஐடி ஃபீல்டு இருக்காது, இன்ஜினியரிங் ஃபீல்டு ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே புதன்னா 3 டிக்கு வாங்கினவர், கூடுதலாக ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். இந்த சனி எத்தனை டிக்கு வாங்கியிருக்காருன்னா 2 டிக்கு வாங்கியிருக்காரு. ஆனால் லக்ன ராசிக்கு தொடர்பு கொள்கிறார். சரி, இவருடைய காரகத்துவத்தை வந்துடுவோம். இவர்
படித்தது அப்படின்னா அத்தனை கிரக காரகத்துறையும் படிச்சு விட்டார். ஃபர்ஸ்ட் இவர் +2 முடிக்கிறார். முடித்தோடனே டிஃபார்ம் பண்ணுறார். டிஃபார்ம் மருத்துவமா, சூரியனும் வலுத்திருக்கு, செவ்வாய் லேசாக பரிவர்த்தனை மூலம் பலமாக டிஃபார்ம் முடிக்கிறார். அடுத்து பிஎஸ்சி, அது ஃபிசிக்ஸோ என்னமோ ஒரு குரூப் எடுக்கிறார். பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ மேத்ஸோ என்னமோ எடுக்கிறார். இப்போ அதுவும் செவ்வாயோட காரத்துவத்தில் வந்துடுது. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணுறார்? டிடிஇடி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் போய் ஜாயின் பண்ணுறார். ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறார்? ஆசிரியர் அரசு துறையிலே ஆசிரியர் பணிக்கு வந்துடுறார். கவர்மெண்ட் டீச்சராக வந்துடுறார். சூரியன் வந்துட்டார். அப்போ உள்ள சூரியன் வந்துட்டார். இந்த டிஃபார்ம் என்ன பண்ணுறாரு? படித்து முடித்த சர்டிஃபிகேட்டை மெடிக்கலில் கொடுத்து மாதம் ஒரு மெடிக்கல் அவர் பேரில் இயங்குற மாதிரி காமிச்சு அதுக்கு ஒரு சம்பளம் வாங்கிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து புதனுடைய காரகத்துவம் பலமாக இருந்தனால அரசு பணியில் ஆசிரியராக வந்துட்டார். சரி, இப்போ ஆசிரியரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? புதன் வலுத்திருக்கு, சூரியன் வலுத்திருக்கு, பார்க்குறதுக்கு டாக்டர் மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆசிரியர் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, புதன் நல்லா டாப்பாக இருப்பார். புதனுடைய 2 வீடுகளான மிதுன கன்னிமனையை யாராவது சுபர் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த புதனுடைய காரகத்துவ தொழில்னா ஐடி, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டட், கம்யூனிகேஷன் ரிலேட்டட், டீச்சிங், அதே நேரம் வங்கியிலே இருக்கக்கூடிய இந்த கணக்காளர்கள், காசாளர்கள், தகவல் தொடர்பு துறை எல்லாம் குறிக்கக்கூடிய இந்த 3, 6 அதாவது சொல்லக்கூடிய மிதுன கன்னி ராசிகள் அந்த புதனுடைய துறையை குறிக்கும். சரி, இங்கே புதன் நல்லா வலுத்து இருக்கார், அதனால வந்து ஒரு ஆசிரியரானார். அடுத்து இந்த சனியுடைய காரத்துவத்தை விட்டமே ஏன் சார் அப்படின்னா, சனி 10ஆம் வீட்டில் இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. 10ஆம் வீட்டில் உட்காந்து 2ஆம் வீட்டை, ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்த்தாரு, லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை பார்த்தாரு, ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டை பார்த்தாரு. இவரோட தொழில் அமையலையா சார்? குரு வேற பார்த்துருக்காரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதெல்லாம் முடிச்சது இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்கப்பே லா காலேஜுக்கு அப்ளை பண்ணி அந்த கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணார். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணலை. அத்தனை கிரக காரக தொழில்களும் இவருக்கு அமைஞ்சிச்சு. இவருக்கு ஜீவனம் அப்படின்னா இப்போ அரசு பணியில் ஆசிரியராக இவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்போ முதன்மை பலம் கண்டுபிடிச்சோம். இது டீச்சர் தான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது குழு இருக்கா அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பார்க்கணும். எடுத்தோன்னே நான் சொல்கிறேன், இப்போ சொல்லக்கூடிய ரூலை எடுத்தோன்னே அப்ளை பண்ணக்கூடாது. சரி, என்ன ரூல் சார் அப்படின்னா, டீச்சர்னா என்ன? பேசி பிழைக்கக்கூடியவர். 2 கூடையவன் 10ஆம் வீட்டில் இருந்தான்னா பேசி பிழைக்கக்கூடிய பணி. 10 கூடைய 2ல் இருந்தா பேசி பிழைக்கக்கூடிய பணி. 2 கூடைய 9, 9ன்னு என்ன சார்? பள்ளிக்கூடம். அப்போ 2 கூடைய 9லயோ 9 கூடைய 2ல் இருந்தாலும் பேசி பிழைக்கக்கூடிய பணி இவருக்கு இருக்கா சார் அப்படின்னா, 2 கூடையும் 9 கூடையும் பரிவர்த்தனை மூலம் பலமாயிட்டான். ஸோ நாம் உறுதிப்பட சொல்லிடலாம். இப்போ மருத்துவம் சார்ந்த துறைக்கு போவார் அப்படின்னா என்னன்னா, 10-6 10-6 தொடர்பாக இருக்கணும். இல்லைன்னா 6-10, இல்லைன்னா 2-6, இல்லைன்னா 2-8, இல்லைன்னா 8-2. ஏன்னா இந்த 8னா என்ன? 2னா வருமானம் சார், 8னா துன்பம், பிறர் துன்பத்தின் மூலமாக ஆதாயம். 2 வருமானம், 6னா பிறர் நோயின் மூலமாக ஆதாயம். 10-6 நோயின் மூலமாக ஆதாயம், 6-10 மருத்துவத்தின் மூலமாக ஆதாயம். 2-8 இப்படி 2-8, 8-2, 6-2, 2-6, 10-6, 6-10 இப்படி இருந்துச்சுன்னா செவ்வாய் பலன்னு இருக்கணுங்க, தகன்னு இருக்கணும். செவ்வாய் தகன்னு இருக்கணும் டாக்டர் ஆகணும்னா. இங்கே செவ்வாய் பரிவர்த்தனை மட்டும்தான் பெற்றிருக்கார். திருதியை திதி சந்திரன் பார்வையில் தான் இருக்கார். அங்கே ஒரு பௌர்ணமி சந்திரன் மட்டும் இருந்தார் வச்சுங்க, குரு வேற பார்த்துருக்காரு இல்லையா, சூரியனை நிச்சயமா டாக்டரா வந்திருப்பாரு. ஸோ இவருக்கு தொழிலை நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். அதிகமாக உச்சநிலையில் கொடுக்கக்கூடிய விஷயத்தை காட்டிலும் கூடுதலாக கொடுத்துருக்கோம். இப்போ சந்தேகம் வந்திருக்கும், 70 பேரில் 50 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள முதல்ல எழுப்பணும். இப்போ சந்தேகம் கேட்கணும். நிறைய பேர் கொய்யாமேன்னு கத்துனாங்கன்னா அவங்களும் முழிச்சிருவாங்க. புரியாதவங்க கேளுங்க. சார் தூக்கம் வந்துச்சா இல்லையா சார்? குருபார்வையெல்லாம் தூக்கம் வந்துச்சா இல்லையா? ஹலோ, தூக்கம் வந்துச்சா இல்லையா? ஹலோ 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 சார், 10ல சூரியன் வந்துட்டு குரு பார்வை இல்லாம திக்பலம் இருந்தா எடுக்கலாமா சார்? அதான் காரத்துவமா? எடுக்கலாம்.
சரி bro. அதாவது அந்த விதிகளை விட்டுட்டேன் பாருங்க. முதல்ல சந்திரனோட பார்வை, சந்திரன் பௌர்ணமி திதியாக இருந்தால் சந்திரனோட பார்வை இணைவு, குருவோட பார்வை, சுக்கிரனோட பார்வை, குரு சுக்கிரன் இணைவு. சார் குரு யாரையும் பார்க்கல, சுக்கிரனு கோவிச்சுட்டு யாரையும் பார்க்கல, பௌர்ணமியா சந்திரன் இல்லை. இப்போ யாரை சார் எடுக்கிறதுனா ஆட்சி பெற்ற கிரகங்களை எடுங்கள், அடுத்து திக்பலம் பெற்ற கிரகங்களை எடுங்கள், அடுத்து புஷ்கர நவம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை எடுங்கள் அப்படின்னு அடுத்தடுத்து போகணும். ஓகேங்களா? இந்த ஒரு ஜாதகத்தை வச்சே நீங்கள் முழுசாலாம் புரியாது. நீங்கள் ஒரு 50-100 ஜாதகம் பார்த்தா தான் முழுமையாக என்னோட ஸ்டைலுக்கு வர முடியும். சரி, நடத்தின வரைக்கும் புரிஞ்சுச்சா? முடிச்சிருக்கவங்க மட்டும் பதில் சொல்லலாம். தூங்குறவங்க போய் தூங்கலாம். சார் இப்போ மாரகாதி சார், மாரகாதியும் பாதகாதியும் அந்த இதுல வரும்போது அஃபெக்ட் இருக்குங்களா சார்? எங்க இதுல ரெண்டாவது இது வந்து இது 2-7 வந்து மாரகாதிபதி. சரி, இதுல வந்து 11 இது வந்து சரராசி தானே. இதுல சரராசி. சரராசிங்கும் போது 2-8 இது வருது. எது வருது சொல்லுங்க. மாரகாதிபதி வருதுல்ல சார்? 2-7 கூடியவர் மாரகால் செவ்வா. ஆமா. சரி, செவ்வாய் இதுவும் பரிவர்த்தனை இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, அதனால என்ன ஆகும்? இல்ல, பரிவர்த்தனை வரும்போது அவங்க மாரகாதிபதி போது அந்த எஃபெக்ட் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறது சொல்ல கேட்கிறேன். நீங்கள் ஜோதிடத்தை வேறொரு கோணத்தில் பார்க்குறீங்க. ஜோதிடத்தை ஒளியாக பாருங்கள். பாதகாதிபதி, அட்டமாதிபதி, ரோகாதிபதி ஞானிகள் சொன்னது தானே, அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. எடுக்கணும். எப்போ எடுக்கணும்? செவ்வாய் தசை வந்துச்சா? இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? ஜாதத்தையே பார்க்க வேண்டாம். என்ன லக்கணம்பா? துலா லக்கணம். 2-7 கூடிய மாரகால், அது நன்மையை செய்யாதுப்பா சொல்லிடலாம். குரு தசை வந்துருச்சு, என்ன லக்கணம்பா? ரோகாதிபதியான குரு தசை நடக்குது சார், அது ஆகவே ஆகாதுப்பா அப்படின்னு எடுக்கணும். சனி திசை நடக்குதுப்பா, பரவாயில்ல, பஞ்சமாதிபதி திசை இல்லையா துலா லக்னத்துக்கு, நல்ல இடத்துல இருக்காரா, நல்லவன் பார்வையில் இருக்காரான்னு பார்க்கணும். இருந்தால் நன்மையை செய்வா. சார் சுக்கிர திசை நடக்குது, என்ன லக்னம்? துலா லக்னம். நிச்சயமா உறுதிப்பட நன்மையை செய்ய கடமைப்பட்டவர். சார் புதன் திசை நடக்குது துலா லக்னத்துக்கு, 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி, உறுதிப்பட நன்மை செய்வார். அப்போ எதுக்கு எடுக்கணும்னா மாரகால், அட்டமாதிபதி, பாதகாதிபதி இதையெல்லாம் எப்போ எடுக்கணும்னா இந்த தசை நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது தான் எடுக்கணும். நீங்க பாதகாதிபதி அட்டமாதி புரிஞ்சுக்கிட்ட சேர்ந்திருக்கான்னு சொன்னா நீங்க ஜோதிடத்தை வேறொரு கோணத்திலே உங்க மண்டக்குள்ள வேற பக்கம் ஏற்றி விட்டாங்க. உங்க மேல தப்பு இல்லை, வேற மாதிரி ஏற்றி விட்டாங்க. சரக்கை உங்களுக்கு கொஞ்சம் நான் உருவணும், இதெல்லாம் உருவி விட்டு உங்களை கிளீன் பண்ணிட்டு போடணும். நானும் எடுத்தேன், ஆரம்ப நிலையில் எடுத்தேன், எல்லாரும் எடுப்போம். ஆனா நீங்க சொன்ன அந்த செவ்வாய் தசை காலங்களில் பாதிப்பு இருக்கும். ஆனா நீங்க மாரகால் பரிவர்த்தனையா இருக்கிற பாதிக்குமான்னு கேட்டது தப்பு. சரிங்க, இப்போ வேற யாருக்கு சந்தேகம்? இல்ல சந்தேகம் இல்ல சார். எப்பயுமே துலா லக்கணத்துக்கு புதன் வந்து நன்மை தான் செய்வார் இல்லையா? நன்மை தான் செய்வார், நன்மை செய்ய கடமைப்பட்டவர். ஆனால் அவர் ஸ்தான பலத்தை பெற்றிருக்க வேண்டும். எங்க தாய் மாமே எனக்கு உதவாரியா, எங்க அப்பா எனக்கு உதவுவாரியா. சரி, அப்பா எங்க இருக்காரு? அப்பா இப்ப ஜெயில இருக்காரியா, அப்ப உதவ முடியுமா? முடியாது. பாக்கியாதிபதி பலவீனமாக இருந்தால் எப்படி உதவ முடியும்? முடியாது. புரியுதா புரியலையா? இங்க புதன் பரிவர்த்தனையில இருக்கிறதுனால 100% நன்மை ஆயிடுச்சு. டீச்சர் தொழில் எடுத்துட்டார். இந்த பரிவர்த்தனை அல்ல, குருவின் பார்வையில் இருக்கிறார். பரிவர்த்தனை பெற்று 2 நவாம்சத்தில் நல்ல இடத்தில் இருக்கிறார். லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். வருடம் 1975 புதனுடைய காரக தொழில் அமைஞ்சிச்சு. இங்கு சிம்மம் கடவில்லை. சிம்ம ராசியை எந்த பாவம் பார்க்கல. 11 பார்த்திருந்தா கவர்மெண்ட் வேலை கிடைக்காம பிரைவேட்டுக்கு போயிருப்பார். புரியுதா புரியலையா? இந்த ஒரு ஜாதத்தை வச்சு நீங்க ஓகே சார், புரியுது. ரைட். வேற யாருக்கும்? சார் 2ஆம் இடத்துல புதன் வந்து அதாவது பரிவர்த்தனை மூலம் பலம் பெற்று சூரியனோட அஸ்தங்கம் ஆகாம இருந்து புதனுக்கு அஸ்தங்க தோஷமே பார்க்க வேண்டாம். அப்படியா சார்? சரி, புதனுக்கு அஸ்தங்க தோஷமே கிடையாது. ஓகே சார். குரு பார்வை பெற்றதுனால பேச்சு பழக்கம் தொழில். குரு பார்த்ததால் இல்லை, ஆ புதன் வலுத்து விட்டார். ஆஹா, சரி சார். இந்த நவகிரகங்களிலே புதன் தான் முதன்மை பலத்தில் இருக்கிறார். 3 டிக்கு வாங்கிட்டார். அதான் 3 டிக்கு முதன்மை பலத்தில் இருக்கிறதுனால அவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். புதாத்திய யோகம்லாம் உண்டுதான்.
பிச்சைக்காரன் ஜாதகம், படிக்காதவன் ஜாதகம், பள்ளிக்கூடத்து கூட ஒதுங்காம இருக்கான்ல அவன் ஜாதத்தை வாங்க. சூரியன் புதன் இணைஞ்சிருப்பார். உங்களுக்கு சூரியன் புதன் இணைஞ்சிருக்கார், உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் உண்டு, நல்ல கல்வியாளர்னு சொல்லி பாருங்கள். இங்கு ஜோதிடம் இருகோணத்தில் இருக்கிறது. அவுடேட், சுத்தமா அவுடேட், பழமை மாறாமல் ஒரே விதி, ஈஸியான விதி, ஒற்றை வரி செய்தியை எடுத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துவோர்கள் ஒரு பக்கம். ஆய்வு செய்து ஜோதிடத்தை ஒளியாக பாவித்து பாகை முறையில் பார்வைகளை கவனித்து ஸ்தான பலத்தை கவனித்து புஷ்கர பாகையை கவனித்து திக்கு பலம், ஆட்சி, உச்சம், நட்பு, திருக்கு பலம் இவற்றையெல்லாம் கவனித்து லக்ன ராசிக்கு 2 10ஆம் வீட்டையும் தொடர்பு படுத்தி காரகரையும் தொடர்பு படுத்தி பலன் எடுத்தால் 100% பலன் வரும். 4ஆம் அதிபதி 8இல் இருக்கிறார், 4ஆம் அதிபதி 12இல் இருக்கிறார். வீடு இல்லை, வண்டி இல்லை, வாகனம் இல்லை சொல்லவே கூடாது. காரகரை சீர்தூக்கி பார்க்கணும். 7ல் கேது இருக்கார், கல்யாணம் ஆகாதுன்னா போயா எனக்கு சின்ன வயசுல ஆச்சுமா. 10ஆம் அதிபதி 8ல் இருக்கார், நீ தொழில் பண்ணாதானா, பிறந்ததுல நான் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன், இதுவரைக்கும் வேலை போலமா, தலை குனியணும், அவமானப்படணும். இது ஜோதிடம் உண்மை. ஜோதிடத்தை பயிற்றுவிக்கக்கூடியவர்கள் மெஜாரிட்டியான ஆட்கள் 80-90% பேர் அவுடேட்டா இருக்காங்க. யாராவது ஒருத்தர் அப்டேட்டா வந்து இது பொய்யான்னு சொன்னா இந்த எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட சண்டை போயிடுறாங்க. அவ என்ன பண்றது? மொட்டை குண்டியா சுத்துற ஊர்ல நம்ம ஜட்டி போட்டு தெரிஞ்சோம்னா ஒத்துக்குவாங்களா சார்? நம்மளும் ஜட்டியை கழட்டி தூக்கி போட்டு நம்மளும் போக வேண்டியதானு அப்படின்னு போயிட முடியாது, போகக்கூடாது. காலம் மாறும், நம்முடைய கஸ்டமர் வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடும், நாம் தொழிலை சொல்லுவோம், நடக்கிற சொல்லுவோம், காரகத்தையும் பாவத்தையும் இணைச்சு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தை போல மற்றொரு ஜாதகம் வரவே வராது. நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார் அகாடமி மீட்டிங்ல, இது ஒரு டிசி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், புரிந்து கொண்டால் போதும். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷா வரணுங்க, எங்கேயுமே படிக்க வேணாம், ஃப்ரெஷ்ஷா வந்துட்டா கரெக்டா வந்தாங்கன்னா முடிச்சுட்டுருவேன். இல்லைன்னா என்னோட அடிப்படை வந்து உயர்நிலை வரும்போது ஒன்னொன்னா கேட்கணும், கேட்காம இருக்க தப்பு. அவர் கேட்ட மாதிரி செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனையா இருக்கான்னு கேட்டனால் அவர் தெளிவடைவார். அடுத்து இது போல 10 வினாக்களை அவர் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை எழுப்பும் பொழுது அவையெல்லாம் கழிவுகளை எல்லாம் நீக்கி அப்படியே அழகா அந்த ஒரு சிலை போல அவரை வடிச்சிருக்கும் போது அழகா அவரும் அதையெல்லாம் விட்டுருவார். எடுக்கணும்னா பாதகாதிபதி, 8ஆம் அதிபதி, மாரகாதிபதி எல்லாத்தையும் எடுக்கணும். விதிகளை தெரிந்து கொள்ளும் நீங்கள் விதி விலக்குகளை தெரியாமல் தான் நாம் சொல்லுகிறோம். காரக பாவகத்தை இணைக்கக்கூடிய கலையை நீங்கள் புரிந்து கொண்டால் ஜோதிடம் உங்களுக்கு மெய்ப்பித்து விடும். 100 ஜாதகம் பார்க்குறோமா, 20 ஜாதகம் ஃபெயிலியர் ஆகலாம், ஆனால் 80 ஜாதகம் பயங்கர சக்ஸஸாக இருக்கும். இந்த 20 ஃபெயிலியர் ஆகிறது காரணம் அவர் கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும், தவறான நேரமாக இருக்கும். இல்லை அவர் வந்து பதில் சொல்லாமல் கூட இருக்கலாம். நான் போன வாரம் ஒரு ஜாதகம் பார்க்குறேன், பார்க்கும்போது அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினவர் ஒருத்தர், இவர் கான்காலில் போடுறாரு, அவருக்கு கான்காலில் பேசுகிறாரு. அவருக்கு 7 கூடயும் 11 இருக்கான், 11 கூடயும் 7 இருக்கான். என்னடா அது ஒரு குடும்பத்திலே பிரச்சனையாக இருக்குது, 2 பேர் இருக்காங்களேன்ட்டு விட்றேன், சொல்லி முடிச்சிடுறேன். தொழிலெலாம் இப்போ சரியாக வராது, எல்லாம் சொல்லிடுறேன். எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த முதல் நபர் இவருக்காக பணம் கட்டினார்ல, அவர் எனக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்கிறார். சார் உங்கள் வீடியோ தான் அதிகமாக பார்ப்பேன், ஏங்க இப்படி 2 பேராக ஒன்றா வர்றீங்களே, அவருக்கு இப்போ வந்து இளையதாரம் அமைஞ்சிருச்சா அமையலையா, நீங்கள் இருக்கனால கேட்க முடியலன்னு. ஆமாம் சார், 2 தாரம் தான், முதல் தாரத்தை கழட்டி விட்டாரு, இப்போ 6ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் தசை நடத்துகிறாரே, கடன்லாம் வாங்கியிருப்பார் எல்லாம் சொன்னேனே, நீங்கள் இருக்கனால அவர் சொல்லலை, அவரும் கேள்வி கேட்கலன்னு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு சாரர் ஒத்துக்காமல் போகிறப்போ நம்ம மனசு பதற்றப்படும். சில பேர் கரெக்டாக ஆமான்னு வரிசையாக சொல்லிடுவாங்க, அடுத்தடுத்த விஷயங்களையும் கேட்பாங்க. ஸோ ஜோதிடம் மகா உன்னத கலை. ஜோதிடத்தை எடுத்து தொழிலாக செய்யக்கூடிய ஜோதிடர்கள் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதிவிலக்குகளை எல்லாம், வேத ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம் மிக பலமானது, அதிகப்படியான விதிவிலக்குகளை கொண்டது. அத்தனை விதிகளையும் விலக்குகளையும் உள்வாங்கிதான் பதில் சொல்ல வேண்டும். தோராயமாக பலன் சொன்னால் அது ஜோதிடத்தை, அந்த பலனை மிகச்சரியான பலன் இல்லாமல் போய்விடும். சரிங்க, சந்தேகம் இருக்க கேளுங்க. வால்யூம் கம்மியா இருக்கு சார், வாய்ஸ் கம்மியா இருக்கு. ஓவரா பக்கத்து வீட்டுக்காரலாம் சண்டைக்கு வந்துடுவாங்க இருக்கு. ஹலோ, ஏங்க ஹலோ,
இல்ல வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. உங்க சைடு நெட்வொர்க் கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். நல்லாவே நெட்வொர்க்ல இருக்கு இன்னைக்கு. நான் ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கேன். ஆமா சார் நீ வாய்ஸ் அருமையா இருக்கு. ஆமா நானே ஓவரா டோன்ல தான் பேசிட்டு இருக்கேன். பயங்கர டோன்ல பேசுறீங்க. ஹை டோன்ல பேசிட்டு இருக்கேன். ஆமா என்னைக்கு இல்லாம ஒரு 3 வருஷம் இல்லாம மாதிரி பேசிட்டு இருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி பேசுனது இல்லையே சார் நீங்க. ஆமா. இன்னைக்கு எவ்வளவு தூரம் கட்சி மீட்டிங் உங்களுக்கு நான் வந்துருச்சு சார். எலெக்ஷன் உடனே கட்சி இல்ல புதுசா வந்தவங்களுக்கு புரியா, தூக்கத்துல இருக்கவங்களை எழுப்பணும் முடியா? அருமை சார். நல்ல எஃபர்ட் போட்டு. சரி ரைட். சூப்பர் சார். ரைட்டுங்க. இப்ப சொல்ல கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு ஜாதகமும் கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. ஒரு ஜாதகம் நிப்பாட்ட போறதில்ல, இன்னொரு ஜாதகம் தருவேன், அவங்களுக்கும் பலன் சொல்றது. இப்போ இவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இவருக்கு என்ன நடக்கும், இவருக்கு என்ன தசா என்ன புத்தி அப்படின்னு பார்ப்போம். சாரி. இப்போ பாருங்க, ராகு திசையில 2024 1ஆம் மாசம் வரைக்கும் குரு புத்தி நடந்துச்சுங்க. முதல்ல குரு புத்தியே கணிச்சிடணுங்க. எப்பவுமே யாருக்கும் பலன் சொன்னீங்கன்னா முன்னாடி நடந்ததை கொஞ்சம் சொல்லிட்டு சொல்லணுங்க. முன்னாடி ஸ்டேஜ் என்னாங்கன்னு. இப்போ ராகு திசை குரு புத்தி. சரி, ராகு என்ன செய்வார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ ராகு இங்கே இருக்காரு, 1ஆம் வீட்டில் இருக்கார் சார். என்ன பண்ணுவார்? லக்னத்தில் உட்காந்துருக்கார் சார். யாரோட கூடியிருக்கார்? சுக்கிரனோட கூடியிருக்கார் சார். இப்போ என்ன செய்வார்? சுக்கிரனை போல செயல்படுவார் சார். சுக்கிரனை போல செயல்பட்டால் என்ன பண்ணுவார்? ஜாதக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள ஒரு உகந்த காலம். இவருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இவரோட கதையை முழுசாக சொல்கிறேன். இவருக்கு பிறக்கும்போது பாருங்க, கேது தசா 21 நாளில் பிறந்தாருங்க. வெறும் 21 நாள் தாங்க. 21 நாள் முடிஞ்சோன்னா அந்த தசாவே முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா கர்ப்பசெல் நீக்கி. அடுத்து சுக்கிரதசைங்க. சுக்கிரதசை என்ன பண்ணும்? லக்னத்தில் அமர்ந்த சுக்கிரன், ராகு கேதுவின் பிடியில் இல்லாத சுக்கிரன், தனித்த சுக்கிரன், ஆட்சியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன செய்வார்? அப்போ என்ன பண்ணுவார்? லக்னத்தை உட்கார்றப்ப என்ன பண்ணுவார்? அழகா ஜாதகருக்கு அத்தனை தன்னை நிலைநிறுத்தி கொள்ள அந்த 20 வருஷத்துல ஜாதகர் நல்ல மிகுந்த உயர்வுக்கு போயிடுவார். லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், தன்னிச்சையாக செயல்படுவார், சுதந்திரமாக முடிவெடுப்பார். லக்னத்தில் அமர்ந்த அந்த சுக்கிரன் ஜாதகரை நல்வழிப்படுத்தி நல்லா ஒரு மேலோட்டமான, ஏன்னா வீட்டை பவர் எடுப்பார்ட்டேன். யார் தசான்னுங்கிறோம்? லக்னாதிபதி தசை 20 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த இவருடைய பருவ வயதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மிடுக்கான ஆடைகள் போடுவார். நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் தான். நல்லா வீட்டோடு அவர் ஸ்கூலை விட்டு வந்துட்டாருன்னா உடனே மூஞ்சிகையெல்லாம் கழுவி மறுபடியும் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி படிப்பு. சில பேர் சொல்லுவாங்க குட்டி சுக்கரன் குடியே கிடக்கும்பாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணலை. இவருக்கு இந்த சுக்கரன் என்ன பண்ணாருன்னா, இளமையில் அந்த 20 வருடம் வரைக்கும் பெருசாக கெடுபலனை செய்யலை. லக்னாதிபதியாக இருந்தனால ஜாதகரை உயர்த்துன்னு பெரிய அளவுக்கு உயர்த்திட்டார். நல்ல படிப்பாருங்க. வீதியில் யாராவது ஒரு பிள்ளை மார்க்கு கம்மியாக போச்சு, இல்லை ஏதாவது தப்பு பண்ணிச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, பாடுற அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இன்னும் கொச்சையாக சொன்னால் அது மூத்திரத்தை வாங்கி குடிக்கிறாம்பாங்க. அவ்வளோ ஒரு உயர்வாக அந்த பையனை உயர்த்தி சொல்லுவாங்க. மற்ற எல்லாரையும் தாழ்த்தி சொல்லுவாங்க. அப்படி ஒரு சுக்கிரன் அவருக்கு மிகப்பெரிய ஹைஜீனிக்காக கொண்டு போணுச்சு. நல்லா படித்தார். சரி, அடுத்த தசா வந்துச்சு. 20 வருஷம் முடிஞ்சு சந்திர தசா வந்துச்சுங்க. சந்திரன் யார்? 10 கூடையன் 3 இல்லையா? அப்போ சந்திர தசா வர்றதுக்கு முன்னாடி சூரிய தசா வந்துச்சு பார்த்தீங்களா? சூரிய தசையில் சனி புத்தியில் இவருக்கு வேலை கிடச்சிருச்சுங்க. கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. சூரிய தசா சனி புத்தியில் அரசு வேலை கிடச்சிருச்சு. சந்திர தசையில் 3ஆம் பாவம் இயங்கி 3-7-11 இயங்கி என்ன ஆயிடுச்சு? குருவின் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, சுக்கிரனின் இணைவிலோ சுக்கிரன் வீட்டில் இருந்தால் கூட அந்த கிரகம் திருமணத்தை கொடுக்கும். ஸோ இங்கே சந்திரன் பாருங்க 3ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. 3ஆம் பாவங்கிற என்னங்க? காமம் இல்லையா? அதோட திரிகோணம் 7-11 திருமணத்தை கொடுத்துச்சு. அதே நேரம் அடுத்து சந்திர திசை குரு புத்தியில் இவருக்கு என்ன ஆச்சுன்னா, சந்திர திசையோட இறுதி புத்தியான அந்த இறுதி காலத்துக்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய குரு புத்தியில் 6 கூடையன் 6ல் இருந்தான். நல்லா போயிட்டு இருந்தாருங்க. அருமையாக போயிட்டு இருந்தார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன வயசில் குரு புத்தி வந்துச்சு, அது பெருசாக பாதிக்கலை, அது நோயை கொடுத்துருக்கோம். இப்போ கரெக்டாக இந்த குரு புத்தி சந்திர திசையில் வரும்போது சம்பாதிச்சார் இல்லையா? ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு முதலீடு போட்டார்.
ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு போட்டு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்து கோடிக்கணக்கில் இழந்துட்டார். அப்போது அவர் இந்த முதல்ல முடிக்கிறேன்னு சொல்லி வெளியிலலாம் கடன் வாங்கி மனம் குழம்பி மீண்டும் மிகப்பெரிய கடன்காரன் ஆகிட்டார். அந்த குரு புத்திக்கு அப்புறம் அந்த கடனை விட்டு மீளவே முடியல. இப்போது செவ்வாய் புத்தி செவ்வாய் தசை வந்துருச்சு. செவ்வாய் யார்? 2 7 மாரகால். கொல்லாமல் கொள்ளுவானா? ஆதிபத்திய ரீதியாக என்ன பண்ணுவான்? 9ஆம் வீட்டில் இருக்க செவ்வாய். 9ஆம் பாவம் என்ன? தந்தை, உயர்வு. அப்போ அந்த செவ்வாய் என்ன செய்வார்? இப்போ பரிவர்த்தனைலாம் வேலை செய்யாது. 9இல் அமர்ந்த செவ்வாய் அது பாவகிரகம் இல்லையா? சந்திரனோட பார்வையில் மட்டும்தானே இருக்கு. அந்த செவ்வாய் உயர்வை தடுத்து, மாரகால் இல்லையா, நற்பலனை செய்யாமல் தடுத்து, அந்த செவ்வாய் தசையெல்லாம் வேலைக்கு ஒழுங்காக போகிறது இல்லை. அப்படியே வேலைக்கு போனாலும் ஆப்ஷன் ப்ரெசன்ட் மட்டும் கொடுத்துட்டு வீட்டை விட்டே ஓடிட்டார். செவ்வாய் தசையில் கடுமையான பேர் கெட்டு போச்சு. 9ஆம் இடம் நம்பிக்கையை குறிக்கக்கூடிய இடம், நாணயத்தை சொல்லக்கூடிய இடம், பேர் சுத்தமாக கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் ராகு தசா, ராகு புத்தி வருது. என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பாகத்தை பிரித்து வாங்கி அதை விற்று பெருங்கடனை அடைச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு திசை ராகு புத்தி வரைக்கும் அவருக்குன்னு ஒரு ஃபோன் இருக்கும், நம்பர் அடித்தா எடுப்பார், இன்னும் இடத்துக்கு போனால் இருப்பார். அதுக்கு முன்னாடி ஓடி ஒளிஞ்சவர் இப்போ ஓப்பனுக்கு வந்துட்டார். கொஞ்சம் வாழ்க்கை சராசரிக்கு வந்துருச்சு. அவர் குடும்பம் வீடா அங்கே போனால் பார்க்கலாம், ஏன் அங்கே இருப்பார். காலைல வேலைக்கு டியூட்டிக்கு அங்கே போயிடுவார், சாயந்தரம்னா இங்கே இருப்பார். செல் அடித்தா இந்த இருக்கு நம்பர் அடித்தா அலோன்னு எடுப்பார். அப்போ கடன்காரன்லாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப படாத பாடு. செவ்வாய் புத்தி செவ்வாய் தசையில் ரோட்லேயே படுக்கிற அளவுக்கு போயிட்டார். சாப்பாட்டுக்கே இல்லாத அளவுக்கு ஊரை விட்டுலாம் ஓடி இவ்வளோ பெரிய தாடிலாம் வச்சுட்டார். சட்டை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சுக்கிரன், நான் பார்த்துருக்கேன் அவரை சின்ன வயசில் அப்படி அழகழகான ஆடைகளை போடக்கூடியவர். அந்த ஆடைகளெல்லாம் அயன் பண்ண கூட காசு இல்லை, இவ்வளோ பெரிய தாடி. என்னை பார்க்க வரார். செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி, அந்த செவ்வாய் தசை இறுதி காலத்தில் வரார். அப்புறம் நான் தான் ஒரு முகசோரம்லாம் பண்ணணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் பேசுகிறோம். ராகு திசை ராகு புத்தி வரும்போது மீண்டும் சுக்கிரனை போல அந்த ராகு செயல்படுவதால் அவருக்கு அந்த வீடு சொத்து கிடைக்குது. அந்த சொத்தை விற்கிறார். ஆனால் கடனோ பெருங்கடன், சொத்தின் மதிப்போ பாதிக்கு மேலே தான் இருக்குது. அப்போ பாதிக்கு மேலே உள்ள பெருங்கடனை அடைச்சிடுறார். மற்ற கடன்களை மேனேஜ் பண்ணி அப்படியே முக்கால் திட்டம் ஒரு 80% மேலே அடைச்சிட்டார். அடுத்து இப்போ ராகு திசையில் இப்போ என்ன புத்தி நடக்கும்? ராகுக்கு அடுத்து என்ன புத்தி வரும்? குரு புத்தி வருமா? இப்போ குரு புத்தியில் பார்த்தீங்கன்னா மீண்டும் கடனை வாங்க ஆரம்பிக்கிறார். கடன் கொடுத்தவன்லாம் திரும்ப கொடுத்துட்டார் இல்லையா? இப்போ கடன் கேட்டால் கொடுக்குறான். எல்லாம் கடனை வாங்கிட்டாரு. இந்த குரு புத்தியில் கடன் மிகுதியாகி மறுபடியும் பார்த்தீங்கன்னா செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடிட்டார். இப்போ குரு புத்தி முடிஞ்சிருச்சு. இப்போ நேற்று இந்த எலெக்ஷன் டைம்ங்கிறப்ப எல்லாரையும் பார்ப்போம் இல்லையா? அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி நடப்பு அப்படின்னு சொல்லும்போது இல்லையே வந்துட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம பார்ப்போம் ஏன் இப்போ என்ன புத்தி அந்தரம் நடக்குதுன்னு பார்த்தா இப்போ மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு ராகு திசையில் சனி அந்தரம் வந்துருச்சுங்க. ஸோ இப்போ சனி பஞ்சமாதிபதி வக்கரமாக இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். சரி, இப்போ பழைய மாதிரி வந்திருக்கார். அப்போது இந்த தசாநாதனும் புத்திநாதனும் இந்த குரு புத்தி வர்றப்பெல்லாம் அவருக்கு பிரச்சனை வருது, பயங்கரமான பிரச்சனை ஆயிடுது, மிகப்பெரிய மோசமான நிலைக்கு பேர் கெடுது. இப்போ சனி அந்தரம். ஆனாலும் இந்த சனி பகவான் எந்தெந்த பாவத்தை பார்க்குறாரு அப்படின்னா 12ஆம் வீடு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் இருக்காது, 4ஆம் வீடு சுகஸ்தானம் சுகம் கெடும் தான், 7ஆம் இடம் மன வாழ்க்கையிலும் சங்கடம் இருக்கும். இந்த சனி வக்ரதாரையில் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? அதோட இந்த சனி என்ன நிலையில் இருக்கார்? அவருடைய பொசிஷன் என்ன அப்படின்னா பகையில் இருக்கார், நல்ல இடத்துல இல்லைனா குரு பார்வையில் இருக்கார். ஸோ ஒரு ஆவரேஜாக இந்த புத்தி ஓடும். ஆனால் இவர் என்ன செய்தால் தப்பிப்பார்? உச்சநிலை மாணவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்க. இந்த ராகு திசையில் இவர் என்ன செய்தால் தப்பிக்கலாம்? என்ன பண்ணா தப்பிக்கலாம்? சார் வெளிநாடு போயிடலாம். யாருமா சொன்னது? அமுதசுரபிங் சார். எத்தனை நேரம் படிச்சீங்க என்கிட்ட?
சார் இந்த ஜாதகம் நீங்க ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு ஜாதகம் தான். நான் சின்ன வயசுல இருந்து நான் ஆரம்பத்துல இருந்தே படிச்சுட்டு நீங்க இருக்கேன். கொடுத்துருக்கீங்க. இந்த கிளாஸ்ல எடுத்திருக்கீங்க. நீங்க கூட இவருக்கு ஜாதகம் கத்துக்கோங்கன்னு கூட சொல்லியிருக்கீங்க. ஆமா. கேட்கல அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, இப்போ வெளிநாடு போகணும் அவர். ஆமாங்க சார். வெளிநாடு போயிட்டாருன்னு வச்சுங்க, இந்த ராகு பணத்தை கொட்டுன்னு கொட்டிடுவார். ஆனா போக மாட்டேங்கிறாப்புல. இப்போ சனி எதனால வெளிநாடு போனா பணம் வரும்னு சொல்றீங்க? கொட்டு சார் அதை கேட்கிறேன் சார். சரராசியில் இருக்கார் சார் ராகு. ராகுவை பொறுத்த வரைக்கும் வீடு கொடுத்த மட்டும் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் வச்சுங்க, பயங்கரமாக ஆட்டம் போடுவார். பொதுவாகவே கண்ணை மூடி சொல்லலாம், ராகு திசைனா புறப்படம் விட்டு வெளில போயிடுவான்னு சொல்லிக்கலாம். அந்நியர்கள் மத்தியிலே வாழ்க்கை நடத்தவான்னு சொல்லலாம். இங்கே சரராசியில் இருக்கிறார், வீடு கொடுத்தவன் வேறு நல்லா இருக்கான். ஸோ இப்போ அவர் வெளிநாடு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் வந்து அரசு தரப்பில் போய் மாட்டிட்டார். சம்பளம்னா லீஸ்ட்டாக இதுக்கு மேலே லோன் வாங்க முடியாத அளவுக்கு வாங்கிட்டார். அந்த சம்பளத்தையும் பிடிக்கிற அளவுக்கு ஆள் ரெடியாக லோன் சம்பளம் போட்டோன்னா பிடிச்சிடுறாங்க டபார்னு. மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபா 6 ரூபா 7,000 வர்றதுங்கிறது பெரிய விஷயம் இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணணும்னா எதனாலங்க சார் அவர்னால வெளிநாடு போக முடியாம இருக்குது? போக முடியாமல் இருக்குங்கிறது லக்னத்தில் மாந்தி இருக்கு. யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். ஒன்று வாய்ப்பு வருதுங்களாங்க சார் வெளிநாடு போறது? இல்லை, அவருக்கு அந்த எண்ணமே இல்லை. ஓகே சரி. இப்போ வெளிநாடு போகணும்னா 8ஆம் பாவம் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்க. ட்ரை பண்ணாருன்னா போயிட முடியுமா? போகலாம். இல்ல சார், மாந்தி சார். தடுக்குதா சார்? இல்லை, மாந்திலாம் தடுக்கலை, எதுவும் தடுக்கலை. அவர் வந்து என்னன்னா இதிலே ஓட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறாரு. நான் அவர் சொல்லிட்டேன், ஒன்று வெளிநாடு போகணும், அப்படி இல்லைன்னா இந்த ராகுக்கு உங்களுக்கு புதன் நல்லா வலுத்து இருக்கு, புதனுடைய தொல்லை எடுத்துச்சிங்க கணக்கெல்லாம் கடகடன்னு போட்டுருவாப்புல. கணக்கெல்லாம் நீங்கள் வாயாலே வடை சுட்டு போயிடுவாப்புல. நீங்கள் இப்போ ஜோதிடத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னோட 10 மடங்கு சொல்லிவிடுவாப்புல அவர். ஏன்னா மெத்தட் ஆஃப் டீச்சிங் வே வேணால் அவற்றை இல்லாமல் இருக்கலாம், பலனை சொல்லிட்டு போயிடுவார். ஷார்ட்கட் புரியுறதுலாம். இப்போ இந்த ஒரு ஜாதத்தை வச்சே அவர் என்ன சொல்லுவார்னா, என்கிட்ட இப்பெல்லாம் எடுக்காத, இப்பெல்லாம் எடுத்தினா யாரும் உன்ட்ட ஜாதகம் பார்க்க கூட ஆள் வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கு, படிக்காத எங்களுக்கே புரியுது, இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டுனா ஓசி வீடியோ பார்த்து ஆளுங்க வரமாட்டாங்க, மறைச்சு சொல்லு, ஒழிச்சு சொல்லு. அந்த அளவுக்கு அவர் கிளவராக இருக்கனால அவர் சொல்றார். புரியுதுங்களா? அடுத்த ஜாதகம் போகணும். பாதி பேர் ஊர்ல அப்படிதான் சார் பண்றாங்க. சார் இவருக்கு 7ஆம் நாடு சனி நடக்கும் போதுதான் சார் இவர் ரொம்ப பாதிக்கப்பட்டாரா சார்? 7 நாடு சனி இப்போ பயங்கரமான பாதிப்பு. கடன்ல பாதிக்கப்பட்டார். அதாங்க கடன் சார். அது வந்து தனுசு லக்னத்துக்கு முத்திருச்சு முத்திருச்சு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது சார். ஏமா இது மாதிரி இவங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி எல்லாம் எதுவும் கிடையாதா? பரிகாரம் நிவர்த்தி அது மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாதா சார் நீங்க? அதாவதுமா பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நாம் வந்து முதல்ல நம்மளை அந்த இதை உணர்ந்துக்கணும். இப்போ இவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஹவுசிங் லோன் போடுறாரு, போட்டோன்னா பல லட்சம் வருது. அஸ்திவாரத்தை கட்டுறாரு திருண்டு. அந்த அஸ்திவாரத்தை காட்டினோன்னா கடைசி டியூ பார்த்தீங்கன்னா நல்ல லட்சம் பல லகரத்தை கொடுத்துட்டான் கவர்மெண்ட்லேருந்து. என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன கடனை அடைச்சிட்டு ஒரு 7 லட்சமோ 8 லட்சம் எடுத்துக்கிட்டு வீட்டில் சொல்லிட்டு போகிறாரு, நான் இதில் இந்த ஷேரில் தான் விட்டேன், இதில் நான் ஒரு 10 நாள் விளாண்டு மறுபடியும் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவும் என்னங்கன்னு தடுத்து பார்க்குறது முடியலை, மறுபடியும் போய் 8 லட்சம் விட்டு வர்றாரு. இதுக்கெல்லாம் காரணம்னா இந்த லக்கணத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாவே யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. லக்னாதிபதி ஆட்சியாக இருந்தால் கேட்க மாட்டான். அடுத்து லக்னத்தில் ராகு இருக்கார்ல, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. 3ஆம் வீட்லேயும் செவ்வாய் பார்த்துட்டாரு. காலையில் காசு தாரேன் இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரம்மாண்டத்தை நோக்கியே அழைச்சிட்டு போயிட்டு ஆமா ஆமா ஆமா. மாந்தி இருக்கார்ல, இல்ல ரொம்ப ஓவரா ஆசை இருக்கும்ல, பேராசை, அம்பானி மாதிரி ஆகணும், இது மாதிரி ஆகணும் அப்படின்னு. ஆமா ராகு. ஆமா ஆமா. ஷேர் மார்க்கெட் மேல எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் வந்தது? 5 கூடயும் 10ல இருக்கான். 5 கூட 10ல இருக்கார். 5 கூடயும் 10ல. குரு தசை சனி புக்தியில அவருக்கு அந்த மாதிரி ஐடியா வந்துருச்சு இல்லைங்க சார்? இல்ல சனி புத்தியில காரது உங்களுக்கு சந்திர புத்தியில, சந்திர திசையில சனி புத்தியில போயிருப்பாரு. அவங்க அம்மாவே பெருமையா சொல்லுவாங்க, என் பிள்ளைலாம் ஸ்கூல் விட்டு வந்தான்னா சாயந்தரம் கம்ப்யூட்டர் எடுத்து உட்காந்துக்குவான், எங்களுக்கெல்லாம் அப்போ கம்ப்யூட்டர் என்னன்னு தெரியாது, அவன் பாட்டுக்கு ஷேரில் விளாண்டுக்கிட்டு இருப்பான், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்க. இப்போ அம்மா பிள்ளைலாம் இல்லை, அம்மா பிள்ளைலாம் அம்மாவே கேஸ் கொடுக்க போயிடுச்சு, சொத்தை எழுதி கொடுத்தோன்னே விற்க போறாருன்னு சொல்லிட்டு தானே செட்டில்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்றுச்சு.
நல்ல வேளை கொரோனா டைமாக போச்சு, அங்கே இங்கே அதிகாரிகளுக்கு சரி கட்டி டக்குன்னு தீர்ப்பை மாற்றி வாங்கியாச்சு. இல்லைன்னா வித்த இடத்துலையும் மாட்டிருப்பார். எல்லாம் இந்த சந்திர தசை நடக்குது. அவர் தொழில வந்து வக்ரமானதுனால எதுவும் பண்ணுதா சார்? தொழிலாம் இல்லை மேடம். ஒரு மனிதனுக்கு 7.5 சனி நடக்கும் பொழுது, அவயோக தசா நடக்கும் பொழுது இந்த சந்திரன் நல்லது செய்வாரா? இவருக்கு யார் யார் வலுப்பா? சுக்கிரன். கொஞ்சம் மைக்கு யாரோட மைக்கு இறையுதுங்க, இறையிறவங்க ஆஃப் பண்ணிங்க. 1, 5, 9 கூடிய தசா நல்லா இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் லக்னாதிபதி மூலம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. நீங்கள் இங்கே தசையெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ எனக்கு ஒரு 15-20 நாளாகவே பெருசாக பாடம் எடுக்கிறது, கம்ப்யூட்டரை வந்து தொட்டால் கம்ப்யூட்டரில் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ரிப்பேர் ஆகிறது, பாடத்தை கொடுக்க முடியல. என்ன காரணம்னா என்னோட லக்னாதிபதியான சுக்கிரன் இப்போ ராகுபடியில் இருக்கார். காலையிலே பார்த்தீங்கன்னா ராகுபடியில் இருக்கார். இவர் ராகுபடி விட்டு வெளில வரணும். ஸோ இப்படி இருக்கும்போது மனம் குழப்பம் அடைக்கும். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப பிளான் பண்ணி மனதை இது பண்ணி இன்றைக்கி ஒரு சூப்பரான கிளாஸ் கொடுக்கணும். ஏன்னா போன வாரத்தில் பாருங்கள் சித்திரை வருஷ பிறப்பு லீவ் விட்டாச்சு. அதுக்கு முந்தின வாரம் பாருங்கள் எந்த உச்சநிலை வகுப்புமே இல்லை, அதுக்காக லீவ் விட்டோம். அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஏதோ வாஸ்துவோ என்னமோன்னு சொல்லி அதுக்காக விட்டா அவர் வரல. இன்றைக்கி வாஸ்து வகுப்பு உண்டு, சாரி நியூமராலஜி கிளாஸ் உண்டு. 4:30 மணிக்கு கொடுத்துருவாங்க லிங்கு, இலவச நியூமராலஜி வகுப்பு. சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் யாருக்கும் புரியாமல் இருந்தால் கேளுங்க. அடுத்த ஜாதகம் இருக்குது, ரெடியாக இருக்குது. மணி ஆயிடுச்சா 4 மணியோட நான் கட்டாயிருவேன். அடுத்த ஜாதகம் போகலாமா? சந்திரன் வந்து இந்த லக்னத்துக்கு நல்லது செய்ய மாட்டார் இல்லைங்க சார்? ஆமாம், யார் நல்லது செய்வார் செய்ய மாட்டார் என்று கேட்டார். சந்திர தசா செவ்வாய் பார்வையில் இருந்து சந்திரன் தசாவை நடத்துகிறார். சரி சார். அப்போ அவர் வந்து கெடுதலை செய்வார். இப்போ அடுத்த ஜாதகம் உங்களோட கேள்வி, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல போகுது அடுத்த ஜாதகம். சார் இந்த இப்போ இவர் ஜாதகம் கிட்டத்தட்ட லைஃபே இப்போ ஸ்பாயில்டு தானே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்னதான் இருந்தாலும். ஆமா, ஜாதகத்தை எடுத்த உடனே இவர் இந்த மாதிரி மோசமா போய் முடியுன்ற மாதிரி சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இப்ப இவர் மேலோட்டமா பார்த்தா தெரியல, பட் இந்த கெட்ட அவயோக தசா வரும்போது அவரும் தப்பா போனதால மேலும் மேலும் மாட்டிக்கிட்டாரு. இந்த ராகு தசை அவரை காப்பாத்திருக்கும் சார். ராகு தசை காப்பாத்திருக்கும் சார். சுக்கிரன் ஆட்சியா தான் இருக்காரு, ஆனா லக்ன புள்ளி விட்டு விலகி இருக்காரு சார் பின்னால. இந்த வரங்க பாப்போம். ஆமா, அதுவும் கரெக்ட். 12ல போயிட்டாரு. ஆனா இவரோட லக்னத்துக்கு வந்து ராகுதான், லக்ன புள்ளியோட ராகுதான் அதிகமான தொடர்பு. ராகு ஆமா லக்னத்தை எக்ஸாக்டா தொடர்பு பண்றது ராகு. குணம் கெட்டு போச்சு. ஆனா சுக்கிரனோட அந்த ஆஸ்பெக்ட் அதோட ஒளிச்சிதறல் இருக்கும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கனால சார் தப்பிச்சுக்கிட்டாரு. இவர் வாங்கின கடனுக்கெல்லாம் வேற யாரா இருந்தாலும் தற்கொலை பண்ணி செத்துருப்பாங்க. பயப்பட மாட்டேங்கிறா அப்படியே சார். லக்னாதிபதி வந்து அந்த ராகு வந்து எந்த ராசியில இருக்காரோ அதனுடைய கிரகங்கள் என்ன இருக்கோ அதனுடைய இதான ஒத்து போகும் ராகு. அப்ப லக்னம் வந்து சுக்கிரத்துல இருக்கு. சுக்கிரத்துல இருக்கிறனால அதே தானே இது காமிக்கும். ராகு தனிப்பட்ட உரையில இது பண்ண மாட்டார்ல, அப்ப அவருக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு இல்ல. இது வந்து அவர் சொல்ல வர்றது லக்கண முனை. இப்ப பாருங்க சாஃப்ட்வேரை பாருங்க, அப்படியே பாருங்க. இப்போ அமைக்கிட்டேன். இப்போ பாருங்க 1, 2, 3, 4 வந்திருக்குல்ல. இப்போ 1 பாருங்க எங்கே வருது அப்படின்னா 1 கூட தெரிய மாட்டேங்குதோ. பக்கத்தில் உள்ளதை கணக்கு எடுத்துக்குவோம். 22 டிகிரியில் 12வது பாவம் ஆரம்பிக்குது. அப்போ 22, 8 வரைக்கும் இங்கே இருக்கு. 8 வரைக்கும் அப்போ லக்னம் நகருது. லக்னம் வந்து 21 டிகிரில தான் ஆரம்பிக்குது. லக்னத்தை ராகு தான் முற்றுகையிட்டு இருக்காரு எக்ஸாக்டா போனா. இது வந்து இது எடுத்தோன்னு எடுக்கக்கூடாது, எடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்க இப்படி எடுத்துங்க. இந்த ராகு திசை இவருக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டதுங்க. லக்னாதிபதியை குருவே காப்பாத்துறாரு சார். லக்னாதிபதி குரு இல்ல, சுக்கிரன் தான். பாத்தீங்கன்னா பாகை அடிப்படையில குருவே தொடர்பு கொள்றாரு பாருங்க சுக்கிரனை. இங்க 4 அங்க 21 இல்லைங்க சார். ஆமா, அவரோட பார்வையில. ஆமா 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 லக்னத்தை குரு பாக்குறாரு. நல்லாதான் இருக்கு, ஆனா வந்த தசைகள் வந்து இவங்களுக்கு அவயோக தசை. ஆமா ஆமா துலா லக்னத்துக்கு சூரிய சந்திர தசைகள் வந்து பருவத்துல வரக்கூடாது. ஆமா, அவருக்கு வந்து ராகு தசையோ சுக்கிர தசையோ பருவத்துல வந்திருந்தா அவரை காப்பாத்திருக்கும், மேல கொண்டு வந்திருக்கும். ஆமா, இல்ல புதன் தசை கேது தசை சுக்கிர தசைன்னு வந்துருந்துச்சுன்னா சர்ன்னு டாப்பு கூட்டி போயிருக்கும். இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ்ல வந்துருச்சு. இவரு மேல இருந்து இறங்குறாரு. சுக்கிர தசை, கேதுக்கு அடுத்து சுக்கிரன்.
சூரியன் அவயோக திசை, சந்திரன் அவயோக திசை. அடுத்து என்ன வரும்? சந்திரனுக்கு அடுத்து இப்போ செவ்வாய், அது அவயோக திசை. அடுத்து ராகு. இப்ப ஒரு நல்ல திசைக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் உடனே மீண்டு மாயாஜால மாதிரி வர முடியாது. தசாநாதனின் கால அளவு 18 ஆண்டுகள் என்றால் மிக மெதுவாக செய்வான். இப்பொழுது இந்த தசாவை நடத்தக்கூடிய இந்த ராகு நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். தசாநாதன் நல்லா இருக்கானான்னு பார்க்கணும். புத்திநாதன் நல்லா இருக்கானான்னு பார்க்கணும். இப்போ புத்திநாதன் பாருங்க, இவருக்கு குரு புத்தி நடந்துச்சுல. குரு புத்தி நடக்கிறப்ப பாருங்க, குரு எங்கே இருந்தார்? இப்போ பாருங்க, கோச்சாரத்துக்கு வந்துடுவோங்க. இப்போது ஒரு மாதத்தை நகர்த்துவோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துச்சு குரு புத்தி. கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கணும். சனி புத்தியாக அந்த வரையங்க, இன்னும் ஒரு மாதம் முன்னாடி வைக்கும் குரு புத்தி. இப்போ கோச்சாரத்தை பாருங்க, இன்னும் வரையங்க 2023 இந்த சீன் மாத்தன்னு சொல்லணும். 2023 இந்த வரையங்க. ஒரே நிமிஷம் சொல்லுங்க குரு. இந்த ஒரு நிமிஷம் சார், வந்துடுறேன். 5 சீன் மாற்றி வைக்கணும், வைக்கிறேன். இப்போ பாருங்க, சீனை மாற்றணும். சீன்னு சொல்லுங்க. சீன் சொன்னால் எனக்கு புரியும். இப்போ பாருங்க, குருவும் ராகும் எங்கே இருக்காங்க? வெளியில் பாருங்க கோச்சாரத்தை. வெளியில் மஞ்சள் கலரில் தெரிகிறது கோச்சாரங்க. குரு ராகு எங்க இருந்தாங்க? மேஷத்துல இருக்காங்க. மாட்டிக்கினார் ஒருத்தர், காப்பாத்தனு கர்த்தர் அப்படிங்கிற மாதிரி புத்திநாதன் ராகு பிடியில மாட்டிக்கிட்டார். புத்திநாதன் ராகு பிடியில மாட்டிக்கிட்டார். அப்பதான் ஊரை விட்டு ஓட்டார். மறுபடியும் குரு புத்தி வந்து குரு பண்ணல, அந்த குரு ராகு பிடியில இருக்கார். சார், உங்களுடைய பிறப்பு கால அந்த கிரகம் தற்பொழுது கோச்சாரத்தில் என்ன வலிமையில் இருக்கிறது? சனி பார்வையில் இருக்கு. கோச்சார குரு கோச்சார சனியின் பார்வையில் ராகுவின் பிடியில் இருந்துச்சு. மறுபடியும் பொருளாதார மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சார். இப்போ மறுபடியும் வந்துட்டார். ஏன் வந்தார்? இப்போ நவ் அமுக்கணும். நம்ம சாஃப்ட்வேரில் நவ் அமுக்கணும். இப்போ குரு பாருங்க தனியாக இருக்காரு. ராகு அங்கிட்டு போயிட்டாரு. ஆனாலும் சுபிச்சமா இல்லை. ஏன்? கோச்சார சனி பார்க்கிறார். இந்த குரு விலகினா மாறிடுமா அப்படின்னா, அவருடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு போகிறது நல்லது இல்லை. சாரி, அவருடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு போகிறது அவ்வளவு நல்லதில்லை. இருந்தாலும் முந்தைய நிலையிலிருந்து கொஞ்சம் மாறும். ஸோ ஒரு தசாநாதன் ஒரு புத்திநாதன் எடுத்தா அவனோட வலிமையை மட்டும் பார்க்கக்கூடாது. அவன் இன்னைக்கு எங்கே இருக்கான்? ஐயா, இப்போ தேர்தல் நடந்துச்சுங்க. தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர் அவர் தான் முதல் போடுறாரு. அவர் எல்லா வாக்குச்சாவடிலையும் உட்கார முடியுமா? கரெக்டாக ஓட்டு நடக்குதா, கள்ள ஓட்டு போடுறாங்களா, ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கணும்னா அவர் எல்லா இடத்துலையும் உட்கார முடியாது. என்ன பண்ணுறார்? அவர் ஒரு பிரதிநிதியை நியமிப்பார். உங்களுடைய பிறப்பு கால தசாநாதன் அல்லது புத்திநாதன், அன்றைய புத்திநாதன் அதே வலிமையை செய்வான் என்று நீங்கள் கனவிலும் நினைக்காதீர்கள். அவன் தற்பொழுது கோச்சாரத்தில் பலமாக இருந்தால், அதாவது என்னன்னா காரகத்தையும் பாவத்தையும் இணைக்கணுங்க. அப்படி இணைக்கும் போது அவர் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்காரோ, இப்போ உதாரணத்துக்குங்க 6 கூட 8 இருக்கான். 6 கூட 8 இருந்தான்னா விபத்து வரும், கண்டம் வருங்க, உயிராபத்து கூட வந்துருங்க. இப்படி 6 கூட 8 இருக்கப்ப அந்த 6ஆம் அதிபதி, இப்போ உதாரணமாக எடுத்துக்கோம், மேச லக்னம் எடுத்துக்கோம், இல்லை இவர் ஜாஸ்தியாக வச்சுக்கோம். இப்போ இவருக்கு 6 கூட குரு 8 வந்துட்டார் சார். பிறப்பு காலத்திலே மாறி இருக்கார் சார். இவருக்கு 6 கூட 8 இருக்கார். அந்த புத்தி வந்துருச்சு. என்ன நடக்கும்? 6 கூட 6 இருந்தனால என்ன பண்ணா? 6ஆம் பாவகம், கடன், நோய், எதிரி. குருவோ தனகாரகன், அவரோ வக்கரகதியில் இருக்கிறார். இயல்புக்கு மாறாக குரு ஆட்சி பெற்றால் வருமானத்தை கொடுப்பார். மகிழ்ச்சிக்கு காரகன் வக்கரமாக இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுவார்? குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி சூழ்நிலை, மகிழ்ச்சி இருக்காது, போதிய தனவரவு இருக்காது. இது வக்கரம் பெற்ற குரு. 6ல் அமர்ந்த குரு என்ன செய்வார்? கடனாக பணத்தை பெறுவார். கடன் தான் வரும், பணம் தான் கடன் தான், வேற வழியே இல்லை. சரி, இந்த குரு என்ன செய்வார்? இவர் இப்பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வருமானம் வரும், பணம் வரும், ஆனா கடன் வாங்கி தான் வரும். 12ஆம் வீட்டை பார்க்கிறார். விரயங்கள் நஷ்டங்கள் ஆகும். 2ஆம் வீட்டை பார்க்கிறார். வருமானம் வரும், ஆனால்
அந்த குரு வக்ரதாரையில் இருப்பதால் இயல்புக்கு மாறாக மிக மிகுதியாக இல்லாமல் கடன் 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 6 அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. 6 10 தொழில் பண்ணா நஷ்டம் வந்துடும். 12 ஏதாவது விரயங்களை சந்திப்பார். 2 வருமானமும் பெருசா இருக்காது. சார் இவர் கேஸ்ல 6 குரு 8ல மறைறது இவருக்கு நல்லது தானே? இவர் கேஸ்ல இல்லையா? இல்ல இந்த சொன்ன பிரச்சனை எல்லாம் வராம போவாது. கடன் வராது. கடன் வராது. கடன் வராது. ஆனா ஆதிபத்திய ரீதியா உயிராபத்தை கொடுக்க நான் சொல்ல வந்து என்னன்னா 6 கூட 8ல இருக்கான்னு வச்சுங்க. ஓகே. இவன் 6ல உள்ள பலனை இப்ப சொல்லிட்டேன். இப்ப 6 கூட 8ல இருக்கான். அதுக்கு பலன் இன்னும் சொல்லல. 6 கூட 8ல இருந்தா என்ன பண்ணும்னா ஆதிபத்திய ரீதியா விபத்தை கொடுப்பார். 8ஆம் பாகம் என்ன? உயிர், ஆயுள், வெளியிடம். இப்போ பணிக்காக வெளியில போறது 8ஆம் வீட்டில் இருக்கப்போ 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். இப்போ இவர் வெளிநாடு போறதுக்கான சான்ஸை கொடுத்துருப்பார். 8ல் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் என்ன பண்ணலாம்? இப்போ நீங்க போய் முதல் போடலாம். லாட்டரி, ரேஸ், பங்கு பரிவர்த்தனை. அப்போ உழைப்பில்லாத திடீர் தனவரவு வரும் 8ல் இருக்கப்ப வரும். ஆனா இப்போ ஆதிபத்திய ரீதியா என்ன பண்ணுது? வெளிநாடு போகலன்னு வச்சுங்களேன், 6 கூட 8ல இருக்கப்ப உயிராபத்து வரும்னா அந்த குரு ராகுவோட பிடியில் இருக்கப்போ அந்த சம்பவம் நடந்து போயிடும், உயிராபத்து வந்துடும். ஆனா அந்த குரு ஆட்சியாக இருந்து பாபர்கள் பார்வையில் இல்லாமல் கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த உயிராபத்து இருக்காது. ஒருவேளை அதை அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து அந்த புத்தி முடிஞ்சிருச்சுன்னா அந்த உயிராபத்தை வராம போயிடும். இல்ல புத்தி ஆரம்பிச்சாச்சு. 8ஆம் வீட்டுல குரு இருக்கார், 6 கூடையவனாக இருக்கார். அந்த குரு ராகுவை நோக்கி வருகிறார், அப்படியே வரார், கிரகணம் ஆகிறார். நடந்துரும் சம்பவம் நடந்துரும். அப்போ நாம ஓட்டுக்கு பணம் கொடுக்க அனுப்பி விடுறோம் சார். எதிர்கட்சிக்காரன் ஃபோன் பண்ணிட்டான், சார் வீதி ஃபுல்லாக பணம் கொடுத்துருக்காங்க பிடிங்கன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். போலீஸ் வந்துருச்சு. இப்போ என் கையில் ஒரு 10 ஓட்டு காசு இருக்கு. நான் எடுத்து பக்கத்தில் இருக்க யார்கிட்டயா கொடுத்துருவேன். என்னை வந்து வீட்டுக்குள்ளே போனானே பிடிப்பான். நான் இப்போ யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்? போலீஸ் வந்துருச்சு. நான் ஒரு நல்லதை, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, தசானாதான் உங்களுக்கு வீடு கொடுக்க போறான், வண்டி கொடுக்க போறான், வாகனம் கொடுக்க போறான், பணத்தை கொடுக்க போறான். கொடுக்க வந்துட்டான். வீட்டுக்குள்ள நுழைய போறப்ப போலீஸ் வந்துருச்சு. எல்லாத்தையும் எங்க யாரான்னு பாக்குறாங்க, நம்ம கொடுக்க முடியாம போயிட்டோம். அப்படியே நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எப்படா அந்த போலீஸ் போகும்னு. ஏன் போலீஸ் வந்துச்சா என்ன அர்த்தம்? இங்க பாவகிரகங்கள் என்னை பார்க்கும்போது, பாவகிரகம்னு சொல்றது எதிர்கட்சிக்காரனா சொல்றேன், இங்க நீங்க எடுத்துக்கோங்க. சனி, செவ்வாய், ராகு கேதுகள் பிடியில் அந்த புத்திநாதன் இருக்கும் பொழுது அந்த சுபகாரியத்தை செய்ய முடியாது. அவர்கள் விலகிய பின் இவர் சுபர் தொடர்பில் இருக்கும் பொழுது குருவோ சுக்கிரனோ பார்த்துட்டாருன்னு வச்சுங்க, டக்குன்னு போய் பணம் அங்க பாஸ் ஆயிரும், ஜாதகருக்கு கிடைச்சிடும். ஆனா நான் வெயிட் பண்ற காலம் இருக்குல்ல, அந்த காலம் டைம் வரைக்கும், அந்த டைம் முடிகிறதுக்கு முன்னாடி, அந்த தசா புத்தி, அந்த புத்தி முடிகிறதுக்கு முன்னாடி அந்த அசுபரோட பார்வை விட்டு விலகி வந்துடணும். இல்லைன்னா நான் பணமே கொடுக்க முடியாது, அந்த வீடு போக முடியாதியா, இந்த பணத்தை நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன். தசா நான் தான் கொடுக்க மாட்டேன். நம்ம சொல்லுவோம், சார் உனக்கு திருமணம் நடந்துடும், புள்ள பெற்றுருவ அப்படிலாம் சொல்லுவோம். நடக்கலை. அடுத்த தடவை வருவார் ஜாதகர், என்ன சார் வீடு கட்டுவேன், நீங்கள் நடக்கலை. என்னடா அது வாத்தியார் சொல்லியா சொல்லி கொடுத்தாரு, 4ஆம் வீட்டில் தானே சுக்கிரன் இருக்காரு, ஆட்சியாக தானே இருக்காரு. கோச்சாரத்தை பார்க்க மறந்துருப்பீங்க. கோச்சாரத்தில் ராகு எங்கேயாவது ஸ்தம்பனமாகி ராகு பிடியிலையோ அல்லது சனி பார்வையிலோ அல்லது செவ்வாய் பார்வையிலோ கோச்சாரத்தில் இருப்பார். அப்போ காரியம் நடக்காது. ஸோ இங்கு ஜோதிடம் என்பது வெகு உன்னதமானது, அடுக்கடுக்கான விதிவிலக்குகள் நிறைந்தது. யார் உச்சநிலைக்கு வர்றாங்களோ அப்படி வரும்போது தான் வரிசையாக இது மாதிரி ஒரு 100 ஜாதகங்கள் அடுக்கடுக்காக பார்க்குறப்ப அத்தனை விதிவிலக்குகளும் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடும், புரிஞ்சிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சா? கிளாஸ் முடிச்சுக்கோமா? சந்தேகங்களுங்க. இன்னொரு ஜாதகம் தர்றேன்னது கூட நாங்கள் உச்சநிலை கொடுத்துக்கிறேன் அவங்களுக்கு. இன்னொரு ஜாதகம் கொடுத்துருவா, கொடுத்துருவா. இதை முடிச்சிங்களா? அந்த அமௌண்ட் லேசா சொல்லிட்டு போயிடுவோம். இது முடிஞ்சா? புரிஞ்சா? நல்லா புரிஞ்சுங்க சார். போயிடலாமா? அடுத்து மேடம் ஜாதகம் போடுறேன். போடுறேன். மேடம் ஜாதகம் போடுறேன். டேட் ஆஃப் பர்த் யாராவது சொல்லுங்க. யாராவது வச்சிருக்கீங்களா கையில குறிச்சு? 8/7/1981. 51.
81 81 இல்லைங்க, நான் அந்த மேடம் ஜாதகம் கேட்டேங்க. அவங்க 76 இறந்து சார். இறந்து போனாங்கல்ல அவங்க. சரி, யாருக்கு தெரியுமா அவங்களோட ஜாதகம்? சார் சந்தில் சிந்து படிட்டாரோ? அரே, அந்த அம்மா நம்பர் கேட்போம். யாருக்குமே தெரியலையா? யாரும் நோட் பண்ணலையா? சுகன்யா. வேற சுகன்யா போயிட்டேன். 21/10/1965 குருஜி. மேடம் சொல்லுங்க மேடம். 21/10/1965. 1965. டைம் மேடம்? 4:15 AM. 4:15 மயிலாடுதுறை. ஓகேங்க. அவர் குறுக்கால ஒரு சொன்னாரே, என்ன சொன்னாரு அவரு? அவரு டேட் ஆஃப் பர்த் சொல்றாரு. சந்தில சிந்து படிச்சாரு. நானும் அடிச்சேன். சரி சரி, பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். குருஜி, அவங்க அவ்வளவு ஜாதகம் அதெல்லாம் பாப்பாங்க. அப்ப அவங்களோட இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரிய சான்சஸ் இருந்திருக்கும். இல்ல, அவங்க அந்த அளவுக்கு ரொம்பலாம் வரல மேடம். அவங்க ஜாமக்கோல் போடுவாங்க அவ்வளோ. சரிங்க, ஓகே. இப்போ திரையில அவருடைய ஜாதகத்தை பாருங்கள், கூர்ந்து கவனிங்கள். 2-3 நிமிஷம் முடிச்சிருவேன். இறந்தவருடைய ஜாதகங்களால அதிகமாக ஆய்வு பண்ணக்கூடாது. இவருடைய பிறந்த தேதி 21/10/1965 4:15 AM மயிலாடுதுறையில் பிறந்த ஒரு பெண் ஜாதகத்தை பார்க்க வந்திருக்கோம். அவருக்கு லக்னம் பாருங்கள், கன்னிகா லக்னம். ராசி பாருங்கள், சிம்ம ராசி. பூரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். நேற்றைய தினம் கோச்சாரத்தை போய் பார்ப்போம். நேற்றைய தினம் கோச்சாரம். சந்திரன் எங்கே இருந்தாருன்னா இன்னைக்கு 9 டிகிரியில் இருக்கார். கோச்சாரம் வர்றப்போ சீன் மாத்துங்கன்னு சொல்லிடணும். இப்போது நேற்று அவருக்கு அந்த அம்மாவுக்கு ராசிக்குள்ள சந்திரன் நடந்துச்சுங்க. சரி, இவருடைய லக்னாதிபதி நான் போன வாரங்களில் உச்சநிலை வகுப்பு சாயந்தரத்தில் சொன்னேன். யாரெல்லாம் மிதுனம், கன்னி ராசி, கன்னி லக்னம், மிதுன லக்னம், அவங்கெல்லாம் புதன் கோச்சாரத்தில் ராகுபடியில் இருக்கார். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது இனம் புரியாத கவலை வந்துடும். அதே மாதிரி சுக்கிரனும் ராகுபடியில் இருக்கனால துலாம் ரிஷபராசிக்காரங்க ஏதாவது பாதிக்கப்படுவாங்க. அடுத்த மாசத்துல மேஷம் விருச்சிக ராசிக்காரங்க பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா கோச்சாரத்தில் ராகுட்ட மாட்ட போறாங்க. இது யாருக்கா ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? யாருக்கா நினைவுல இருக்கா? உச்சநிலை படிக்கிறவங்க, உச்சநிலை படிக்கக்கூடியவங்க யாருங்க ஞாபகம் இருக்கா? கோச்சாரத்தில் எனக்கே போட்டு பார்த்தோமே, எனக்கே நம்ம போட்டு பார்த்தோம்ல. சரி, பரவாயில்ல. சரி, தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உச்சநிலை மாணவர்கள். இப்போ இவங்களுக்கு பாருங்க, லக்னாதிபதி இப்போ என்னவாங்க பலத்தில் இருக்கார். இந்த அம்மாவோட லக்னாதிபதி ராகு பிடியில் இருக்கிறார். ஓகே, இவருக்கு பாதிப்பு வந்துச்சுங்க. எப்போ வந்துச்சுன்னா, இவருக்கு குரு திசை வரும்போது பாதிப்பு வந்துச்சுங்க. குரு திசை லக்னத்துக்கு பாதகாதிபதி இப்போ தான் எடுக்கணும். இந்த பாதகாதிபதி அட்டமாதிபதி எப்போ எடுக்கணும்னா, என்ன தசை நடக்குதுன்னு போய் பார்க்கணுங்க. குரு திசையில் குரு புத்தி நடக்குதுங்க. நன்மை செய்வார் அந்த குரு? பாதகாதிபதி. பாதகாதிபதி என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு பாவத்பாவ அடிப்படையில் பார்க்கும்போது 1ஆம் வீட்டுக்கு பாதத்தை கொடுப்பார், தலைக்கு பாதத்தை கொடுப்பார். நமக்கு குருவின் காரகத்துவ நோயான குருதசா வந்தோன்னா குருவோட நோய் கட்டி, கொழுப்பு, மூளை, இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டவர். கொலஸ்ட்ரால், ரத்தம், அதாவது சுகர், இதெல்லாம் சம்மந்தப்பட்டவர். இவங்களுக்கு தலையில் ஒரு கட்டி மாதிரி வந்துருச்சு. வந்தோன்னா சர்ஜரி பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஏன் அந்த குரு அஃபெக்ட் பண்ணார் அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு அன்னைக்கு கோச்சாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கோச்சாரத்தில் இந்த குரு விலகி இருக்காருங்க. இந்த குரு விலகி இருக்காரு. இப்போ சீனை மாற்றிக்கும். இப்போ ஒரு வருஷம் முன்னாடியே அந்த அம்மா 2022 அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. இப்போ 2023 கூட நம்ம வச்சுக்கோம் கோச்சாரத்தை. அப்படியே பாருங்கள், கோச்சாரத்தை பாருங்கள். 2023 இப்போ அவரோட லக்னாதிபதி ராகுபடியில் இருக்கார். ஆரம்பிக்குதா? அடுத்து பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துவோம் மாசத்தை. நடப்பதோ குருதசா, நடப்பது குருதசா. குரு என்ன ஆக போகிறாருன்னு பாருங்க. குரு
கரெக்டாக 2022 இறுதி எல்லாம் 23, 2023 போட்டுக்குவோம். 23 1ஆம் மாதம் இல்லை 2ஆம் மாதம் 4ஆம் மாதம் 5. இப்போ பாருங்க, குரு தசா உங்களுக்கு ஆரம்பிக்கிறப்ப அந்த குரு கோச்சாரத்தில் என்னவா இருக்காரு பாருங்க, ராகுபடியில் மாட்டிக்கிட்டார். இப்போ என்ன பண்ணுவார்? நான் என்ன சொன்னேன், நீங்கள் பிறக்கும் நேரத்தில் இருந்த அந்த கிரகம் எப்பொழுது இது என்ன முடிவு எடுத்திருக்கு இந்த குரு? பாதகாதிபதி. இங்கே பாருங்க சைடில் என்ன தெரியுது, டிஆர் சிஸ்டம் என்ன சொல்லுது, 1ஆம் வீட்டுக்கு 7 தலையை பாதிக்கும், ஜாதகரை பாதிக்கும், ஆயில பாதிக்கும். 1ஆம் வீட்டில் ஆயில் இருக்கு, முடிவு எடுத்துருச்சா? 2ஆம் இடம் வருமானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது, பெரிய மிதமிஞ்சிய வருமானம் இருக்காது. அவரே வேலையை விட்டு அப்படியே லீவ்லேயே இருக்கார், கடுமையான லீவில் இருக்கார். அடுத்து 3ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், சகோதர சகோதரிகள் ஒற்றுமை இருக்கும். அதே நேரம் தாய்வழி உறவுகள் ஆதரவு இருக்கும். புத்தி கடும், சுத்தமாகவே கான்சியஸ் இழந்துட்டாங்க. யார் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எடுக்கிற அளவுக்கு அவங்க இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டுக்கு 7ஆம் இடம். அதே நேரம் இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம தசா புத்தியை இணைச்சி வரும். இந்த குரு பாதகாதிபதி இல்லையா, அவர் பாருங்க வக்கரமாகி இருக்காருங்க. வக்கரமாகி 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. 10ஆம் வீட்டில் குரு வக்கரமாக இருந்தால் காரகத்தையும் பாவத்தையும் இணைங்க என்ன பண்ணும்? குரு நல்லா இருந்தாருன்னா தொழில் வழி தனலாபங்களை கொடுப்பார். குருவோ வக்கரம், இயல்புக்கு மாறான பலனை கொடுப்பார். அப்போ வர்ற வருமானமும் ஜீவனமும் நிற்கும், மகிழ்ச்சி இருக்காது. ஏன்னா வக்கரமாக இருக்கார்ல, குடும்பத்தில் சங்கடம் இருக்கும். இது ஒரு பக்கம். சரிங்க, இப்போ குருதசா குரு புத்தியில் அந்த குரு கரெக்டாக என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா பாதகாதிபதி, இது அவயோக தசா, இவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கணும். அப்போது கரெக்டாக இந்த குரு ஆட்சியாக இருக்கப்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் பண்ணலை, லேசான பிரச்சனை இருந்துச்சு. அப்படியே ராகுகிட்ட வர்றப்ப முடக்கி இந்த அம்மா ஃபோனே பேச முடியாத அளவுக்கு படுக்க வச்சிருச்சு. இப்போ ராகு விட்டு விலகிருச்சு, கோச்சாரத்தில் குரு ராகு விட்டு விலகிக்கிட்டு வந்துட்டாரு. இந்த அம்மாவுக்கு இந்த பிரெயின் சம்மந்தப்பட்ட அந்த இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணாலும் இப்போ நடக்கக்கூடிய அந்தரம், அந்த புத்தி அந்தரம் பார்த்தீங்கன்னா சூரியன் அந்தரம். 12 கூடையவன் கோச்சாரத்தில் 8ல் இருக்கான். இன்றைக்கி நவு வந்தீங்கன்னா சூரியன் மேசத்தில் இருப்பார். நான் நவுக்கு வரையும் பாருங்க, இன்னைக்கு கோச்சாரத்துக்கு வந்துடுறேன் பாருங்க. 12ஆம் அதிபதி புத்தி அந்தரம் நடக்குது. 12 கூட 8ல் இருந்தான்னா 8 கூட 12ல் இருந்தான்னா ஆயில் போகும். ஸோ இப்போது லக்னாதிபதி இன்னைக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது சொல்லிட்டோமா, கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டோம். ஐயா உங்களை அடிக்க போகிறாங்க, நீங்கள் நல்லா சாப்பிட்டு தெம்பா உடல் வலிமையோடு இருந்தால் அடிக்கிற அடியெல்லாம் வடிவேல் மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம். லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இப்போ அடிக்க போகிறான், முடிவாயிடுச்சு. இப்போ குருவும் ராகுவும் கோச்சாரத்தில் இணைஞ்சப்ப அவருக்கு நோய் தாக்கம் வந்துருச்சு. சரி, இப்போ லக்னாதிபதி இவருக்கு பாருங்க கோச்சாரத்தில் பலவீனம் ஆயிட்டாரு. நான் உச்சநிலை வகுப்பில் சொன்னேன், ஒரு மனிதனுக்கு எப்போ தடை தாமதம் பிரச்சனை வரும்னா ராசியை எப்பொழுது பாவகங்கள் பார்க்குதோ அப்போ பிரச்சனை வந்துடும் சொல்லியிருக்கேன். லக்னத்தை பாவகிரகங்கள் பார்க்குறப்போ வரும்னு சொன்னேன். இவருடைய ராசியை செவ்வாய் சனி பார்க்குறாங்க. இவர் கண்டக சனி நடக்குது, சனி பார்க்குறார், ஜாதகி பலவீனப்படுவார். ஏற்கனவே அடிச்சார் சனி, ஜாதகி பலவீனமாயிட்டார். இப்போ கூடுதலாக ஒரு அடி செவ்வாய் கொடுக்குறார். அவர் 8 கூடையவன், அவர் தான் ஆயிலுக்கு சொந்தக்காரன், ஆயில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் 6ல் இருக்கார் கோச்சாரத்தில், சனியோட கூட்டிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து ராசியை பார்த்தாங்க, 50% அடித்தாங்க. லக்னாதிபதி இவ்வளோ நாள் அப்படியே வந்தவர் நீச்சத்தை நோக்கி வரார். அப்படியே நீச்சத்தை நோக்கி வந்து நீச்சமாகி கூட சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்க பார்த்தாலும் அந்த சுக்கிரனையும் கிரகணம் பண்ணி அந்த புதனையும் லக்னாதிபதியும் கிரகணம் பண்ணிடுச்சு. இப்போ முற்றிலுமாக பலவீனமாயிட்டார். கரெக்டாக நேற்றைய தினம் அவருக்கு ராசியில் சந்திரன், ராசிக்குள் சந்திரன், எல்லாமே பலவீனமாயிருது, உயிர் பிரிஞ்சது. இவர் படித்தது இவருக்கு பலமான கிரகம்னு பார்த்தோம்னா குருவோட, இவருக்கு சந்திரன் பாருங்க தேய்பிரை சந்திரன். அதனால் சந்திரனோட காரத்தொழில சந்திரனா நம்ம செலெக்ஷன் கமிட்டியில் எடுக்க வேண்டாம். குருவை பிடிங்க, சூரியன் புதன் பார்வையில் இருக்குது. குரு சூரியன் புதன் தேர்வு பண்ணியிருக்கார். 7ஆம் பார்வை இல்லை, அடுத்து சனியை பார்க்குறார். அப்போ 3 பேரில் யார்? சூரியன் புதன் சனி. ஓகேங்களா? இவங்க ஏதோ தணிக்கை பிரிவு,
அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிகாமோ என்னமோ ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு அரசு பணியில் இப்போ சீனை மாற்றிடுறேன். அரசு பணியில் தலைமைச் செயலகத்தில் இவங்க பணியாற்றுறாங்க. புதன் ஜோதிடமும் இவங்களுக்கு நல்லா கை கொண்டுச்சு. ஏன்னா குருவின் பார்வையிலே புதன் அரசு பணியில் இருந்தாங்க. ஸோ அப்போ நம்மளோட லக்னாதிபதி எப்போ பலவீனமாகிறாரோ, ராசியை எப்பொழுது பாவகரங்கள் பார்க்குதோ, அந்த நேரத்தில் என்னதான் நல்ல தசை நடந்தாலும் நமக்கு வர வேண்டியது வராமல் போயிடும். நான் எலெக்ஷன் காசை கொடுக்க வந்தேன் உங்கள் வீட்டுக்கு, எதிர்கட்சிக்காரன் வந்துட்டான், போலீஸ் வந்துருச்சு, நான் போனால் நான் மாட்டிக்கேன், கொடுக்க முடியாது. நான் 1 மணி நேரம் தான் காத்திருக்க முடியும், எனக்கு வேலை இருக்குது. என்னோட தசா நேரம் முறை தான் நான் உங்களுக்கு காத்திருக்க முடியும். புத்தி நேரம் முறை காத்திருப்பேன். புத்தி முடிந்தென்றால் நான் கொடுக்க முடியாது, போய்விடுவேன். நான் ஒரு தீமையை செய்ய கடமைப்பட்டு வந்திருக்கேன். யாருமே இல்லை. எங்க போலீஸ் பார்வையில் இருந்தால் நான் தீமையை செய்ய முடியாது. போலீஸ் போகிற வரைக்கும் அந்த தீமையை செய்யாமல் இருக்கணும். போலீஸ் போயிடுச்சுன்னா என் தீமையை செஞ்சுட்டு வந்துடலாம். அப்போ சுபர் பார்வையில் இருக்கும் வரை, ஒருத்தருக்கு வண்டியில் போகிறார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரோட லக்னாதிபதி சுபர் பார்வையில் இருக்கார், புத்திநாதனும் சுபர் பார்வையில் இருக்காருன்னா அப்படியே அவருக்கு தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாட போச்சுங்கிற மாதிரி போயிடும், தப்பிச்சு வந்துடுவார். ஆனால் அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப லக்னாதிபதி பலவீனமாக இருந்து ராசியையும் பாவகிரகங்கள் பார்த்து புத்தியை நடத்தக்கூடியவனும் பலவீனமாகும் பொழுது, இப்போ இந்த அம்மாவுக்கு குரு புத்தியை சனி பார்வையில் இருக்கு குரு. இந்த அம்மாவுக்கு தசாநாதனே பாருங்க, குருவே செவ்வாய் பார்வையில் இருக்கார், பகையில் இருக்கிறார். 10ஆம் வீட்டில் இருக்காரு நினைக்கலாம், வக்கரமா இருக்காரு நினைப்பீங்க, அடுத்த ஸ்டேஜ் போக மாட்டீங்க. பகையா இருக்காரு, கோபமா இருக்காரு, தான் வேலையை செய்ய மாட்டாரு, வக்கரமா இருக்காரு, பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். வக்கரம்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவான், இயல்புக்கு மாறா பண்ணுவான். அடுத்து செவ்வாய் பார்வையில் இருக்கார், அட்டமாதிபதியான செவ்வாய் பார்வையில் இருக்கிறார். வீடு கொடுத்தவன் வலிமை பெற்று சற்று இருப்பதால் மட்டும்தான் அவர் அப்படியே அந்த குரு திசையில எடுத்தோடனே உடனே டக்குன்னு பெருசாக முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து போனது காரணம். சரிங்க, தொடர்ந்து நாம் நவகிரகங்கள் பேரை உச்சரித்தோம். நவகிரகங்களுக்கு நன்றி இருக்கும் விதமாக ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை ஓங்கி ஒழித்து வகுப்பு நிறைவு பண்ணிக்கும். அடுத்து சந்தை செக்ஷன் போய்க்கும். ஓம் ஓம் ஓம். நன்றி. இந்த பொன்னான நேரத்தில் அந்த அம்மாவை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுற ரெக்கார்டிங் இருக்கப்போ, அவங்க தலைமைச் செயலகத்தில் பணியாற்றியவர் மட்டுமல்ல, நல்ல ஒரு தன்மையான ஒரு நல்லுள்ளம் கொண்டவர். நான் சென்னைக்கு ஒரு அவார்டு வாங்குறதுக்காக இந்த இந்து அறநிலைத்துறை அமைச்சர் கையில் ஒரு ஜோதிட பேராசான்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ நான் சென்னைக்கு வரேன்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் ரூம் போட்டு தரேனாங்க. அப்படிலாம் வேணாம் மேடம், அவங்க செலவு பண்ணி நம்ம போகக்கூடாது இல்லையா. நான் இல்லைங்க, நான் சொன்னால் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன லொக்கேஷன் ஒட்டி ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தாங்க. அவங்க ரூம்க்கெலாம் வரல, ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சொன்னோடனே அவங்களுக்கு காசு இல்லையா, ஏன்னா அவங்க தலைமைச் செயலர் இருக்கனால ஏதோ ஒரு பில்லை சரி பண்ணிக்காங்க போல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக பார்க்குறேன் இந்த அம்மாவை. லக்னத்தை பாருங்கள். இந்த அம்மாவுக்கு லக்னாதிபதி பாருங்கள், சுக்கிரன் வீட்டில் இருக்கார். நான் அவங்கள வகுப்பில் அவங்க குரலை தான் கேட்டிருக்கேன். பெரும்பாலும் வீடியோலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் யாருமே நம்ம இதில் வீடியோ ஓப்பன் பண்ண விட மாட்டோம். அந்த அம்மாவை நான் நேராக பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அவங்க வயதானவங்க தான், ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்காங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்குது. லக்னாதிபதி சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் சுக்கிரனோட ஆதிக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஜோதிடத்தில் ரொம்ப சிரத்தை எடுத்து என்னென்ன சொல்கிறோமோ அவ்வளோத்தையும் எழுதி நம்ம சொல்கிற அத்தனையும் கேட்டு பொறுமையாக எல்லாம் பண்ணி ஜோதிடத்தில் கிளாஸ் எடுக்கவே வந்துட்டாங்க. வெறும் கணக்கு மட்டும் எடுக்க வந்துட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு இந்த குரு திசை வந்தோன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனை வந்துருச்சு. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிறையா வந்துருச்சு. ஒரு ஹவுசிங் லோன் போட்டிருக்காங்க. அந்த லோனை ஏதோ ஒரு அமௌண்ட்டை கூட சொல்லி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு அவங்க வக்கீல்கிட்ட போகிறாங்க. வக்கீல் உடனே ஆலோசனை கொடுக்குறார். நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கோ மேடங்கிறார். இவங்க பாட்டுக்கு கட்டாமல் விட்டுறாங்க. அது மிக மிகுதியாக போய் பிரச்சனையாகி
அதை காப்பாற்ற முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. அவர் கணவரும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வெளிநாட்டில் வேலை பார்த்ததுக்கு உண்டான அந்த ராயல்ட்டின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஏதாவது டாக்ஸ் பிடிச்சி வச்சுருப்பாங்க, வேலை விட்டு போகிறப்ப கொடுப்பாங்களா, அந்த தொகையை வாங்க போய் அவரும் அங்கே வந்து டாக்குமெண்ட்லாம் முடிஞ்சு அவரும் அரெஸ்ட் ஆகி அவர் திரும்பி வந்தார். இப்படி பயங்கர சிக்கலில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள்லாம் இந்த குரு கொடுத்தார். இப்போ இந்த குரு லக்னத்திற்கு பாரகாதிபதி அல்லவா, 10ஆம் இடத்தில் உட்கார்ந்து எங்கெங்கே பார்த்தாரு அப்படின்னா அந்த பார்த்த பாவத்தில் அவர் பார்த்தது எந்தெந்த பாவத்தை பார்க்குறாரு குரு பாருங்கள், 6ஆம் வீட்டை பார்த்தது தப்பு. அந்த குரு 6ஆம் வீட்டை பார்த்தது தப்பு, நோயை கடனை வளர்த்து விடுவார். 4ஆம் வீட்டை பார்த்து அந்த வீட்டு பிரச்சனை வந்து மியூட் ஆயிட்டாங்க. 2ஆம் இடத்தை பார்த்தாரு, அவர் அரசு துறையிலான இருக்கார், வருமானம்ங்கிறது ஸ்டாண்டர்டாக அது பாட்டு சம்பளம் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. 6ஆம் வீட்டை பார்த்தது ஒரு பெரிய தப்பு. இந்த குருவோட ஆஸ்பெக்ட் 6ஆம் வீட்டில் பட்டு அவருக்கு அந்த 6ஆம் பாவத்தை பலமடைய செய்து நோய் தாக்கத்தில் போனார். குருவின் காரகத்துவ நோயான கட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிக்கப்பட்டார். அதை நீக்கி வந்துட்டார் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜோதிட ரீதியாக அந்த குரு தான் அவருடைய உயிருக்கு ஆபத்தை விளைச்சு. சரிங்க, இன்னும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் டைம், அதுக்குள்ளே யாரும் சந்தேகம் கேட்கணும்னா கேட்டுங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டேனா? அதான் இல்லைண்ணே. சரி கேளுங்க, மைக் ஆன் பண்ணிட்டேன். முதல்ல பாடம் புரிஞ்சுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் சந்தேகங்களை கேளுங்க. மைக் ஆன் பண்ணிட்டேன். சூப்பர் சார், நல்லா கிளியரா புரிஞ்சுது. நவாம்சம் நல்லா சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் மற்ற எல்லாரும் ஒரு ரொக்கம் எல்லாம் என்னையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். வேற யாரும் சார்? அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், நீங்க 8ம் 12ம் ஒன்னு சேர்ந்தது, நீங்க அதுல குருவும் சூரியனும் ஒன்னு சேர்ந்திருந்தது. சூரியன் வந்து 12ஆம் இடம், குரு வந்து இவங்களுக்கு பாதகாதிபதி 7ல தானே வரும் லக்னத்துல இருந்து. எப்படி 8ம் 12ம் வந்தது? இல்ல லக்னத்துக்கு 12 கூடியவன் சூரியன் தானே. ரைட்டு. அவன் இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்கான்? 8ஆம் வீட்டு போயிட்டான்ல. ரைட்டு. ஓகே, 8 லக்னத்துக்கு 8 வந்து இவர் செவ்வாய் தானே வருவாரு. சூரியன் அந்தரம் நடக்குதுங்க. ரைட் 12 கூட 8ல இருக்கான். ரைட். அப்புறம் உயிர் ஆபத்து வந்துருச்சு கட்டி சார். அதாவது கோச்சாரம் தான் உண்மையான பலனை சொல்லிட்டு இருக்கு. ரைட். தசாபுத்தியும் கோச்சாரத்தையும் இணைச்சுதான் ஜோதிடர் சக்சஸ்ஃபுல் ஜோதிடர். சூரியன் அதெல்லாம் ஆகிறாரு சார். அவர்லாம் உயிர் எடுக்கல. உயிர் எடுத்தவர் சனி பார்த்தார்ல, சனி பார்த்த சூரியன், சனி பார்த்த குருதசா. கோச்சாரத்துல பாருங்க, ராசியை செவ்வாயும் சனியும் பாக்குறாங்க. கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் எடுக்கணும் சார், எல்லாத்தையும் எடுக்கணும். நேத்துக்கு அவங்க இருக்கிற இன்னைக்கு பாருங்க, ராசிக்குள்ள சந்திரன். அவங்க லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 6ல சனியோட. ஆமா, அது ஒரு பாயிண்ட். அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். 2 ஜாதகம் 8 கூட 6 கொண்டான். கோச்சாரத்துல 8 கூட செவ்வாய் 6ல இருக்கான். லக்னாதிபதி பலவீனம் ஆயிட்டாரு. ஆமா, அதான் சொன்னேன். சொல்லுங்க மேடம். சார், லக்னாதிபதியே ராகு பிடியில மாட்டுன்னு தான் அங்க வலு இழந்துடுச்சு. சுக்கிரனே வந்து ஆட்சியா இருந்த உச்சமா இருந்தாலும் லக்னாதிபதி வந்து கோச்சார ரீதியா வந்து ராகு. லேட்டா வந்தீங்களோ நீங்க? இப்பதான் வந்தீங்களா இல்ல போல வந்தீங்களா? என்ன கேக்குறீங்க? மேடம், அந்த சுக்கிரனும் ராகுவோட தான இருக்காரு. லேட்டா தான் வந்து 3 மணிக்கு மேல தான் வந்து. இல்ல எடுத்தோனே அத இது இந்த ஜாதகம் போட்டோன்னு சொல்லிட்டு மேடம், லக்னாதிபதி பலவீனம் ஆயிட்டார் சொல்லிட்டோம். ஆமா, அதுதான் சார் சொல்றேன். அதுதான் மெயினான பாயிண்டா நான் கன்சிடர் பண்றேன். ஆமா, அதான் மெயின். மத்தெல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல, அது மெயின். அதான் மெயின். லக்னாதிபதி பலவீனம் ஆயிட்டார், ராசியையும் பார்த்துட்டாங்க. மத்தெல்லாம் கூட எடுக்க வேண்டியது. லக்னாதிபதி பலவீனம், தசாநாதன் புத்திநாதன். மேடம் வந்து ஒரு 4-5 கிளாஸ்க்கு முன்னாடி அவங்க கேட்டாங்கல்ல சார், நீங்க கூட சொன்னீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோங்க மேடம் சொன்னீங்க. நீங்க ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஏதோ ஒரு கிளாஸ்ல அவங்க வந்து 6 குடைவன் தசா நடக்கிறது ஏதோ ஒண்ணு சொல்லும்போது கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும் நீங்கன்னு சொன்னீங்க. நீங்க ஆமா சார், அவங்க கேட்டாங்க. அப்படியா? ஆமா, எக்ஸாம்பிளுக்கு அவங்க லக்னம் ஏதோ கேட்டாங்க, நீங்க சொன்னீங்க ஜாகிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, குருதசா ஆரம்பிக்குது, 1ஆம் வீட்டுக்கு பாதகம் மேடம், பாத்துருங்கன்னு சொன்னேன். ஆமா, அவங்க சொன்னாங்க தலையில கொஞ்சம் கட்டி வந்திருக்கு சார், ட்ரீட்மெண்ட்ல இருக்கு, கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கு. ஆமா. சரிங்க, எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா?
புரிஞ்சது சார், புரிஞ்சது. ரொம்ப தத்ரூபமா நல்லா இருந்தது சார். இன்னைக்கு கிளாஸ் பிராக்டிக்கல் தேங்க்யூ. லெபார்டரியில இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்தது சார். சரிங்க. மற்ற வேற யாரும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஸ்டாப் ரெக்கார்டிங்.